योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. கடந்த 6 நாளாக நடந்து வரக்கூடிய இந்த பிரம்ம வித்யா ஸ்ரவண வைபவம் இன்னைக்கு நாம இங்க மங்களமா சமர்ப்பணம் பண்ண போறோம். பிரம்ம வித்யை அப்படின்னா என்னங்கிறதை நாம முண்டகோபனிஷத் சொல்ற போதே சொன்னோம். எல்லா வித்யக்கும் எது ஆசிரியபூதமா இருக்கோ அது பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா. எல்லா வித்யைகளும் இதனாலதான் பிரகாசிக்கிறது. போத்தாரம் ஆத்மானம் அஜானதோயோ போதா ச கிம் ஸ்யாத் பரமார்த்த போதா. போதஸ்ய போத்யஸ்ய ச சம்ஸ்ரயம் ஸ்வம் விஜானதः தத்விதயம் வினஷ்யேத். மண பகவானுடைய சதர்சனம் எல்லா அறிவுகளையும் பிரகாசப்படுத்தக்கூடிய அறிவை உணர்ந்தானா அறிவெல்லாம் முடிஞ்சு போச்சு. விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத் அப்படின்னு ஸ்ருதி கேட்க. நமக்கு சாந்தி வேணுமானால் அப்படின்னு கேட்பானே எல்லாருக்கும் அதுதான் வேணும். ஏன்னா சாந்தி தான் நம்ம ஸ்வரூபம், சாந்தி தான் முக்தி, சாந்தி தான் பிரம்மம், சாந்தி தான் ஆத்மா, சாந்தி தான் பக்தி, சாந்தி தான் ஸ்வஸ்வரூபம். அந்த சாந்தியை எல்லாரும் விரும்புறா. அதனாலே வேதம் என்ன மந்திரத்தை சொன்னாலும் எந்த சூக்தத்தை சொன்னாலும் சாந்தி சாந்தி சாந்தின்னு பூர்த்தி பண்ணிக்கிறது. பொதுவா எல்லாருமே சாந்தியா இருக்கணும் அப்படின்னு வேதம் பிரார்த்தனை பண்றது. மனுஷியால் மாத்திரம் இல்ல, த்விபதா சதுஷ்பதா, 2 கால்ல இருக்கிறது, 4 கால்ல இருக்கிறது, ஆகாசம் பூமி எல்லாம் சாந்தியா இருக்கட்டும், திக்குகள்லாம் சாந்தியா இருக்கட்டும், ஓஷதி வனஸ்பதிகள் எல்லாம் சாந்தியா இருக்கட்டும் அப்படின்னு வேதம் பிரார்த்தனை பண்றது. அமைதி, சாந்தின்னா நம்ம தமிழ்ல அமைதி சொல்றோம், நிம்மதி சொல்றோம் இல்லையா? அந்த நிம்மதி ஒரு வார்த்தை சாதாரணமா சொல்லும், மனசு சமாதானமாவே இல்லை அப்படிம்போம். சமாதானம் இருந்தா மனசு கிடையாது, மனசு இருக்கிற இடத்துல சமாதானமும் கிடையாது. நிறைய நினைப்பு என்ன அலைகள் வரது, நிம்மதி எங்க இருக்கு போறது, சாந்தி எங்க வரப்படுது? நிறைய எண்ண அலைகள் உள்ள புற்றீசல் மாதிரி வந்துட்டே இருக்கிற போது நிம்மதி இருக்காது. அதனால எண்ண அலைகளை அடக்கு அப்படின்னு யோகிகள் சொல்ற. யோக சித்தவருத்தி நிரோத. ஆனால் எண்ண அலைகளை ஒரு உபாயத்தினால அடக்கினால், அந்த உபாயத்தை எடுத்து கொடுத்தனா எண்ண அலைகள் திருப்பி கிளம்புறது. ஆனா உபாயத்தை ஒத்துக்கலேன்னு இல்லை. நம்ம இப்ப பண்ற எல்லா சாதனைகளும் ஜபம் தியானம் எல்லாம் உபாயம் தானே. உபாயேன நிகிருண்ணீயாது அப்படின்னு சொன்னோம். நாம ஏதோ ஒரு சாதனையை பண்ணி மனசை தற்காலத்துக்காவது அடக்கு, நல்லதுதான். ஆனா ஆத்தியந்திகமா அந்த கிளேசத்தை இல்லாம பண்ணிக்கணும், சாந்தியை அடையணும் அப்படின்னாக்கா மனசை அடக்கிறது மாத்திரம் போராது, மனசை தாண்டி போகணும், மனசோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்.
அதோட மூலஸ்தானத்தை தெரிஞ்சுக்கணும், அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா என்ன? நான், நீ, அவன், இதோட மனசு முடிஞ்சு போச்சு. துவம், அகம், இதம். சகாங்கிறது நமக்கு சம்பந்தமே இல்லாத வஸ்து, அப்சல்யூட் ஆப்ஜெக்ட், கான்கிரீட், எங்கேயோ இருக்கு. துவம்ங்கிறது எனக்கு சம்பந்தம் இருக்கிறது, ரிலேட்டடா எனக்கு முன்னால இருக்கிறது. அகங்கிறது அனுபவமா இருக்கிறது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த அகம், ஐ இருக்கோ இல்லையோ, அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். யூ செகண்ட் பர்சன், ஹீ தேர்ட் பர்சன். இங்கிலீஷ் விவகார பாஷை. விவகாரத்தில் இங்கிலீஷ் தான் சரி. ஏன்னா எல்லாத்துக்கும் நாம தானே முந்திக்கிறோம் இல்லையா? ஒரு பஸ்ல ஏறணும்னா கூட எல்லாரும் இடிச்சு தள்ளின்னு முன்னால போய் உட்காந்துட்டு சீட்ல உட்காந்துட்டு அப்புறம் நிம்மதி. ஏன்னா அகத்துக்கு தான் பிராதானியம். அதனால விவகாரத்துல அந்த மொழி எப்படி அந்த புருஷனை வச்சிருக்கோ அது சரி. அகம்தான் பிரதம புருஷன். அப்புறம் எனக்கு சம்பந்தம் இருக்கிறவன் மத்தியம புருஷன், துவம். எனக்கு சம்பந்தமே இல்லாதவன் அதுல தேர்ட் பர்சன், சம்பந்தமே இல்லை அவன்கிட்ட. சம்ஸ்கிருதம் என்ன பண்ணிட்டு, வியாக்கரணம், வையாக்கரணர்கள்லாம் ரிஷிகள் தானே. அவ என்ன பண்ணான்னா, உன்னோட விவகாரத்துல உனக்கு சம்பந்தமே இல்லாத மூன்றாவது இருக்கிறவன் இருக்கான்லையோ அவன் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆயிடுறோம். பிரதம புருஷா அப்படிங்கிறது சகா. எனக்கு அவன்கிட்ட ஒன்னும் கிடைக்கிறதுக்கு இல்லை, நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கும் இல்லை, அவங்கிட்ட ஸ்வார்த்த சம்பந்தமே இல்லை. அவன் எனக்கு பிரதம புருஷன். அப்படி விவகாரம் பண்ண முடியுமா? நம்ம கிட்டே கேட்டுக்கணும். எனக்கு கொஞ்சோண்டு சம்பந்தம் இருக்கிற துவம் மத்தியம புருஷன். இது ரெண்டும் தான் நம்ம கையில இருக்கு. இது ரெண்டும் நாம பண்ணிவிட்டோம்னா நம்ம அகம் அதம புருஷனாவோ திருத்தீய புருஷனாவோ இருக்காது. அது உத்தம புருஷா அப்படின்னு. உத்தம புருஷன் நல்ல புருஷன் அர்த்தம் இல்லை. பகவத்கீதை எடுத்து பார்க்கணும். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேதி உதாகிருதா. எப்ப துவம் சகாங்கிறதுல ஸ்வார்த்தம் போயிடுத்தோ, அப்ப அகத்துல ஸ்வார்த்தம் ஒட்டிக்காம இருந்துடுத்தானா இந்த அகம் ஏகதேசீய சத்தையா இல்லாம அகண்ட ஸ்வரூபமா பிரகாசம் ஆயிடும். இந்த அகம் ஏகதேசிய சத்தையா இருக்கிறதுக்கு காரணமே அதை இந்த சரீரத்துக்கிட்ட சம்பந்தப்படுத்திண்டு அதை ஃபர்ஸ்ட் பர்சனா வச்சுருக்கிறதுனால தான். அது எவ்வளவு நாளைக்கு ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கோ அவ்வளவு நாளைக்கு அதுக்கு பரிச்சின்ன சுபாவம் இருக்கு, லிமிட்டேஷன். அதனால வேதாந்தம் பூராமும் இதுல முடிஞ்சு போச்சு. வேதாந்தம் பூராவும் யுஷ்மது அஸ்மதுங்கிறதுல முடிஞ்சு போச்சு. நாம இன்னைக்கு விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். சூக்ஷ்மம்னு மாத்திரமில்லை, சாஸ்திரியமான விஷயம் கூட. உபனிஷத் சூக்ஷ்மம் இல்லையா? நான் அதை விட ஒரு சூக்ஷ்மமா எது இருக்க போறது? எல்லாமே பிரம்ம வித்தியெல்லாம் அதுல இருந்து தானே வந்திருக்கு. பகவத்கீதை சூக்ஷ்மம் இல்லையா? ஆனா இதுல சாஸ்திர பிரதானமா இருக்கிறதுனால அதை எவ்வளவு நமக்கு புரியற, நமக்கு பிரயோஜனப்படுற மண்டலத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நாம பார்ப்போம். இவ்வளவு பேரு முன்னால சூத்திர பாஷ்யத்தை பிரவச்சனமா பண்ணி விடலான்னு ஒரு அபிமானம் கிடையாது. பிரம்மசூத்திரம் அப்படின்னு
வியாச பகவான் பிரம்மசூத்திரங்கள்னு எழுதினார். 4 அத்தியாயத்தோட, ஓரோ அத்தியாயத்திலையும் 4 பாதங்களோட இந்த பிரம்மசூத்திரம் இருக்கு. சமன்வயாத்தியாயம், விபரீத பரிகாராத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம் அப்படின்னு. இதுல எந்த அத்தியாயத்துக்கும் நாம பிரவேசம் பண்ணல. அதோடைய உபோத்காதம் ஒரு பேஜ். அதுல வேதாந்தம் பூராவும் முடிஞ்சு போச்சு. வேதாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பகவத் பாதாள் முதல்ல ஒரு அரை பேஜ்ல சொல்லியாச்சு. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி எதுக்தம் கிரந்த கோட்டிபிகி அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஒரு அரை ஸ்லோகத்துல சகல கிரந்தங்களும் சொல்லியிருக்கிற சாரத்தை சொல்லி விடுறேன் அப்படின்னு ஒரு இடத்துல. ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு. வேதாந்தம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. வேதாந்தம் எப்படி கஷ்டமா இருக்க முடியும் சொல்லுவோம்? அது நம்மளை பத்தி இருக்கிற சாஸ்திரம். நம்மளோ நமக்கு அனுபவம் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம இருப்பு மட்டும்தான். வெளியில் இருக்கிற எதுவும் நமக்கு அனுபவம் இல்லை. திருஷ்ய பிரபஞ்சம் எதுவும் நம்ம அனுபவத்தில் இல்லை, பிரதீதியில தான் இருக்கு. இப்ப நீங்கள்லாம் இருக்கீங்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். கண்ணை முடினுட்டா தெரியாது. இல்லைன்னா உங்க சப்தத்தை கேட்கணும், இல்லைன்னா மோந்து பார்க்கணும். ஒரு புஷ்பமா இருந்தா மோந்து பார்க்கலாம், இல்லைன்னா தொட்டு பார்க்கணும். இந்திரிய வேத்தியமாத்தான் என்னை தவிர இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஸ்வயமேவ நீங்க யாரும் எனக்கு சம்பேத்தியமாக மாட்டேன் இல்லையா? இங்க பூரா இருட்டாக்கினா நீங்க இருக்கீங்களா, யாரெல்லாம் எழுந்திருந்து போனீங்க ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஒருத்தர் தியான கிளாஸ் எடுத்தார், ரொம்ப பிரசித்தமான ஒருத்தர். அவரே எழுதியிருக்கார் அதை பத்தி. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டு பண்ணிட்டு ஓம் அப்படின்னு ஜபம் பண்ணி எல்லாரும் கண்ணை மூடிங்கோ அப்படின்னாரு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அலாம் அடிக்கும், அப்ப நீங்கெல்லாம் கண்ணை திறக்கலாம் அப்படின்னார். அப்படின்னு எல்லாரும் தியானத்தில் உட்கார்ந்துட்டா. அரை மணி நேரம் ஆச்சு. இவர் டைம் பீஸ் எல்லாம் அடிச்சது, யாரும் எழுந்திருக்க காணோம், லைட்டு போட காணோம். அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டா போல் இருக்கு அப்படின்னு இவர் எழுந்திருந்து மெதுவா லைட்டை போட்டு பார்த்தா ஒருத்தம் கூட இல்லை ரூம்ல. இருட்டுல இருந்தா யாராவது இருக்காளா தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? ஆனா அவனவன் இருக்கானா இல்லையாங்கிற சந்தேகம் யாருக்கும் வர மாட்டேங்குது. அது பிரசித்தம், அஸ்மத் பிரசித்தம். அதுல சந்தேகமே இல்லை. தன்னிருப்பை பற்றி யாரும் சந்தேகப்படுறதில்லை. பெறவஸ்துக்கள் எல்லாம் இந்திரிய வேத்தியமா இருக்கிறதுனால இருக்கு இல்லை அப்படிங்கிற வாதத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு. ஈஸ்வரன் கூட ஏதோ அந்நியமான ஒரு பொருள் நினைச்சுட்டு இருக்கிறதுனால சில பேர் இருக்குங்கிறா, சில பேர் இல்லைங்கிறா. இருக்குங்கிறவனும் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கான், இல்லைங்கிறவனும் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கான். நம்பக்கூடியவளா இருக்காளே, ஈஸ்வரன் இருக்கான்னு நம்புறவா இருக்காளே, அவளே இந்த இல்லைங்கிற புஸ்தகத்தை படிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை அப்படிங்கிறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்குங்கிறா. இப்படி மனோமண்டலத்திலேயே வியாபாரமா இருக்கு. அதனால இங்க ஸ்ருதி நமக்கு முதல்ல உபனிஷத்து நமக்கு பிரமாணமா இருக்கு. அந்த உபனிஷத் அர்த்தம் பகவான் பகவத்கீதையில நாம எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அப்புறம் இந்த உபனிஷத்துல இருக்கிற மந்திரங்களை எல்லாம் படிச்சு விட்டு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். இப்பவே சில பேர் சொல்றா இதெல்லாம் உதைக்கிறது. இப்ப கர்மகாண்டத்துல நிறைய அனுஷ்டானங்களை விதிக்கிறா. கர்மானுஷ்டானத்தை பற்றி எல்லாரும் பேசுறா. இந்தந்த அனுஷ்டானங்கள் பண்ண இப்படி இருக்கணும்னு பேசுறா. அதே வேதமே சொல்றது கர்மத்தை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்றது. உபாசனை பண்ணணும்னு சொல்றா. இப்ப இது என்ன பண்ணணும்னு தெரியல சில பேருக்கு. நீலகண்ட தீட்சிதர் ஒரு ஸ்லோகம், ஆனந்த சாகர ஸ்தவம்னு விட்டு நீலகண்ட தீட்சிதர் எழுதின ஒரு ஸ்லோகம், கர்ம தியஜேம யதிநூனம் அதப்பதேம.
ஏதோ வேதாந்தம் படிச்சுட்டு அனுஷ்டானத்தை பூரா விட்டு விடுறேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா அவன் விழுந்துடுறான். எத் ஆச்சரேம ந கதாபி பவம் தரேம. அது சரியா அப்படியே அனுஷ்டானம் பண்ணி விடுறோம். அந்த அனுஷ்டானத்திலே இருந்தானா இவன் சம்சாரத்திலேருந்து விமுக்தியே ஆக மாட்டேங்கிறான். அது பண்ணினா கஷ்டம், பண்ணாட்டா கஷ்டம். கர்ம தியஜேம எதி நூனம் அதப்பதேம. கர்மாவை விட்டுட்டுனா கீழ் விழுந்துடான். எத் ஆச்சரேம ந கதாபி பவம் தரேம. அதை அப்படியே சதா கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் சம்சார தருணம் இல்லாம அதுவே அவனுக்கு தலையில் இழுத்தா போயிடுறது. கர்ம தியஜேதிதி சரேதிதி ச பிரவருத்தாம் பாவேன கேன நிகமா இதின பிரதீமஹா அப்படின்னு அவர் சொல்றார். சரி, நீங்க தான் பெரிய பண்டிதராச்சே, இது வேதம் என்ன சொல்றது சொல்லுங்க. அதுதான் எனக்கு புரியலைங்க. இதின பிரதீமா அப்படின்னா கர்மானுஷ்டான நிஷ்டையை வேதம் பெரும்பாலும் எல்லாருக்குமா விதிச்சது. அந்த விஷயமா இருக்கிற ஜிக்ஞாசை யாருக்கெல்லாம் வரதோ அவளுக்காக அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தர்மசூத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சு. பொதுவா பிராமணாளுக்கெல்லாம் இது ரெண்டும் தெரியும். ஏன்னா நவராத்திரி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவதரணம் பண்றது உண்டு இல்லையா? தர்மசூத்திரம் அவதாரையா, பிரம்மசூத்திரம் அவதாரையா, அது எல்லாரும் சொல்லுவா. அதனால தர்ம ஜிக்ஞாசா தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எதுக்குனாக்கா அனுஷ்டானார்த்தம். தர்மத்தை தெரிஞ்சுண்டு அனுஷ்டானம் பண்ணணும், கடைபிடிக்கிறதுக்கு. இங்க தர்ம ஜிக்ஞாசா இல்லை. இப்ப நமக்கு இங்க பிரம்ம ஜிக்ஞாசா நமக்கு விஷயம். ஜிக்ஞாசா அப்படின்னாக்கா ஞாத்தும் இச்சான்னு அர்த்தம். நமக்கு ஞாத்தும் இச்சா நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஆசை. தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தெரிஞ்சுண்டானா நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுவாவே ஆயிடணும். அது வேற தெரிஞ்சுக்க முடியாது. அக்னியை தெரிஞ்சுக்கணுமானா அக்னியா ஆனா தான் பூரா தெரிஞ்சுக்க முடியும். ஜலத்தை தெரிஞ்சுக்கணுமானா ஜலமாவே ஆனா தான் பூரா. அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பார்ஷியல் தான், பூரா ஞானம் இருக்காது. அதனால தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஜிக்ஞாசா பதம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜிக்ஞாசா இவனுக்கு கர்ம விஷயமா நிவர்த்தம் ஆயிடுச்சு. இவன் இப்ப வேதாந்த விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறவனுக்கு உபனிஷத்தை அத்தியனம் பண்றான். அப்போ இவனுக்கு சந்தேகம் வருது, வேதம் கர்மாவை சொல்றதா ஞானத்தை சொல்றதா அப்படின்னு சில வாதங்கள். இதெல்லாம் இப்போ ஜெனரலா எல்லாருக்கும் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம சாஸ்திரங்கள்ல என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் ஸ்பர்ஷம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. சில பேர் சொன்னா சிலப்போ ரொம்பவே சாஸ்திரமா போயிடுறதுன்னு ஒரு சந்தேகம் சில பேருக்கு. ஏன்னா இது இல்லாம பிரவச்சனம் வரபோது அப்படிலாம் இல்லையே, இது இங்கதான் அப்படி ஒரு சபை அமைஞ்சிருக்கு, இங்கதான் கொஞ்சமாவது சொல்ல முடியும். அதனால இந்த விஷயமாவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது நமக்கு. அதுல பிரம்ம ஜிக்ஞாசா ஒருத்தனுக்கு ஏற்படுறது எப்போனாக்கா இவனுக்கு கர்ம விஷயமான ஜிக்ஞாசா இவனுக்கு நிவர்த்தம் ஆயிடுச்சு. அப்புறம் உபனிஷத் சிரவணம் பண்ற போது இவனுக்கு திருப்பியும் பழைய சந்தேகங்கள். நேற்று 2 நாள் முன்னாடி கூட யாரோ கேட்டா இதெல்லாம் கர்மானுஷ்டானத்தும் இதுக்குமா உதைக்கிறதே அப்படின்னு. அந்த மாதிரி வாதங்களே உண்டு. ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம் அப்படின்னு ஜெய்மினி சூத்திரம். ஜெய்மினி என்ன சொல்றாருன்னா, வேதத்துக்கு கர்மா தான் பிரயோஜனம், மீதி என்னெல்லாம் மகா வாக்கியங்கள் எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, அதெல்லாம் அர்த்தவாதம் தான், இதை புகழ்த்துறதுக்கு ஸ்துதி பண்றதுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி சந்தேகங்கள். ஏன்னா அப்படி இருக்கிற கர்மனிஷ்டனா இருக்கிறவன்கிட்ட அப்படி பேசினா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவன் சரியா அனுஷ்டானம் பண்ணுவான். கர்மானுஷ்டானத்தில் அவனுக்கு ஸ்ரத்தை ஏற்படும். ஒரு டிசிப்ளின் எல்லாருக்குமே வேணும். அந்த டிசிப்ளின் இல்லையானால் நமக்கு வேதாந்தம் ஒன்றும் புத்திக்கு எட்டிவிட்டு பிரயோஜனம் இல்லை.
முதல்ல கர்மாக்கு ஒரு சர்க்கிள் போடணும். சில பேர் சொன்னா அனுஷ்டானங்களே பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்கிறா. சாஸ்திரியமா அதுக்கு என்ன பதில்னா, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது ஏதாவது கிடைக்கிறதுக்கு இல்ல, அதை விட்டுடுத்துனா அவளுக்கு ஏதாவது கிடைக்கும், அதுதான் டேஞ்சரஸ். இந்த கிடைச்சு கிடைச்சு கிடைச்சுதான் நாம பந்தத்துல மாட்டின்னு இருக்கோம். இனி புதுசா எதுவும் கிடைக்கப்படாது, இருக்கிறது கழண்டு போகவும் வேணும். கர்ம மோக்ஷாய கர்மாணி விதத்தேஹி அகதம் யதா அப்படின்னு பாகவதம் சொல்றது. இவனை பெரியவா மகாபெரிவா ஒரு உதாரணமே சொல்றா. வேதம் எதுக்கு இவ்வளவு அனுஷ்டானத்தை விதிச்சிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் காட்டுல போய் விறகு எடுத்துன்னு வந்தார், நல்லா பலமா கட்டி விட்டார் விறக. அப்புறம் வீட்டுல அவுக்க பார்த்தா அவுக்கவே முடியல, அவ்வளவு டைட்டா இருக்குது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா அவுக்க முடியல. தெருவில் போறவர் ஒருத்தர் என்னாச்சுன்னு கேட்டா, ரொம்ப பலமா கட்டி விட்டேன், அவுக்க முடியல, ரொம்ப டைட்டா எடுத்து, அது கேப்பே இல்லை அதை போட்டு இழுக்கிறது கூட. அவர் என்ன பண்ணார், இன்னொரு கயர் எடுத்து இதுக்கு மேல போட்டு இதை விட பலமா ஒரு இழுத்தா அது லூஸ் ஆயிடுது. இது பெரிய உதாரணம், அவுத்தெடுத்துட. இந்த மாதிரி கர்ம வாசனை நமக்குள்ள இருக்கு. அதனால காமிய கர்மாவிலையோ நிஷித்த கர்மாவிலையோ வியாபிருதமாயிண்டே இருக்கும். இவனை சும்மா இருன்னா இவனால சும்மா இருக்க முடியாது, என்னவாவது பண்ணி தொலைப்பான், மாட்டின்னு விடுவான். அதனால அந்த மாதிரி வாசனை இருக்கிறவனுக்கு என்ன பண்றா, ராப்பகலா பண்றதுக்கு ஏதோ விதிச்சு கொடுக்கிறது. கொஞ்ச நாளைக்கு இந்த அனுஷ்டானம் பண்ணினா ஒரு பரம பிரயோஜனம், சும்மா இருந்தா போதும் தோணும். சும்மா அது முன்னாடி தோணாது, என்ன வாசனை, என்ன இந்த கர்மா ஒன்னும் பிரயோஜனம் காணும், பிரத்யட்சமா ஒன்னும் பிரயோஜனம் தெரியல அவனுக்கு. ஏதோ காத்தாலேருந்து இது அதுன்னு எதையோ பண்ணிட்டு இருக்கான். நீ கர்மானுஷ்டானம் வேண்டாம், சாதாரண ஜனங்கள் கோயிலுக்கு போறது, பிரதட்சணம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, ஜபம் பண்றது, ஏதோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது, இப்படியே வச்சுட்டு இருக்கோமே, இதையே நாம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இதுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு நாம கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம அனுஷ்டானத்தை எல்லாம் நாம விட்டுடுவோம். நாம பிசிக்கலா பிரயோஜனம் இல்லைன்னா சைக்கலாஜிக்கலா ஒரு பிரயோஜனம் கூட எதிர்பார்ப்போம், ஒரு சுகமா இருக்கணும் அப்படின்னு. அது கூட எதிர்பார்க்கப்படாது. ஒரு மனசுக்கு ஒரு சுகமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படாது. அதான் ஜபம் பண்ற வாழ்க்கையெல்லாம் சொல்றது உண்டு, ஜபம் பண்ணுங்கோ, மனசுக்கு ஒரு ஹோல் வேர்ல்டு டூர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஜபம் பண்ணுங்களே, மனசு எங்க வேணா போட்டுப்பேன், எங்க வேணா அலையட்டும், இந்த ஜபம் முடியற வேற எழுந்திருக்க மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு அனுஷ்டான நிஷ்டைய வச்சுட்டுதானா இந்த கர்மா மெதுவா புது கர்மாவில நாம எதுலையும் போய் மாட்டிக்க மாட்டோம். அதுவே ஒரு பெரிய ரக்ஷை, ஒரு கோட்டை மாதிரி. நம்ம வெளி விவகாரத்தில் எதிலையும் மாட்டிக்க மாட்டோம், புது கர்மாவில் எதிலையும் மாட்டிக்க மாட்டோம். அந்த பண்ணிட்டே இருக்கிறதுக்கு நடுப்புல பிரம்ம விசாரம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன்னா அதுக்குள்ள விசாரம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சில பேருக்கு சந்தேகம், மெக்கானிக்கல் ஆயிடும் அனுஷ்டானம். மெக்கானிக்கலா இருக்கட்டுமே, சரீரம் மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்கட்டுமே, உள்ள உனக்கு விசாரம் பண்றதுக்கு என்ன கஷ்டம் வந்து போச்சு? இந்த சரீரம் நாளைக்கு என்ன பண்ணணும்ங்கிற கொஸ்டினே ஒரு அனுஷ்டான நிஷ்டனுக்கு இருக்காது. நாளைக்கு காத்தால இருந்து என்ன பண்ண ஒரு கொஸ்டினே இருக்காது, அது நடந்துட்டே இருக்கும். ஆனா அந்த நடக்கிறது கொஞ்ச நாள் ஆனா நம்ம பார்ப்போம், சரீரம் வேற நம்ம வேற ஆயிடுவோம். அது பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கும். நமக்கு பிரம்ம விசாரத்துக்கு ஒன்றும் அதுக்கு விக்னமே இல்லை. அது அடுத்த க்ஷணம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விசாரம் இருந்ததானா தான் நம்ம மனசு அதுக்கு தேவை. அடுத்த க்ஷணம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விசாரம் நமக்கு இல்லையானால் மனசு இல்லாமே சரீர அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கும். மனசு சுதந்திரமா விசாரனிஷ்டமாகறதுக்கு லப்யமா உபலப்தமா இருக்கும், கிடைக்கும். அதனாலதான் கர்மாவை ஒரு சர்க்கிள்ல ஒரு நிஷ்டையில போடுற, ஒரு டிசிப்ளின்ல போடுற. எங்க ஊர்ல ஒரு மகான் ஒரு நாள் 1.5 லட்சம் ராமநாமா ஜபம் பண்ணுவார். முதல்ல எல்லாம் நான் கேட்டு இருந்தேன் அவர்கிட்ட, ஏதோ பாவமா பக்தியா பண்றேளா அப்படின்னு கேட்பேன் என்னோட சின்னத்துல. அவர் சொல்லுவார், இந்த ஜெயில போட்டு கல்ல உடைக்க சொல்லுவா,
அவள்லாம் எப்படி கல்ல உடைப்பாளோ அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது அனுசாசனம் பண்ணு அப்படின்னு உள்ளேந்து ஆத்மிய. என்னுடைய மனசு நன்னா இருந்தாலும் சரி, நன்னா இல்லாட்டாலும் சரி, பக்தியா இருந்தாலும் சரி, பக்தியா இல்லாட்டாலும் சரி, அது யோகமா இருந்தாலும் சரி, நித்ரையா இருந்தாலும் சரி, இது நடந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு. அப்படி ஒரு அனுஷ்டான நிஷ்டை அப்படி இருக்கிறவாளுக்கு ஒரு நிலையில சித்தம் நிர்மலமாயிடும். ஏன்னா கர்மா தான் அசுத்தி. நாளைக்கு என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீர்கள் பார்த்தீங்களா, அதுதான் அசுத்தி. இன்னைக்கு ராத்திரி போய் என்ன பண்ணணும் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அசுத்தி. தூங்கணும், சாப்பிடணும், இதே பண்ணணும், அதே பண்ணணும், இதுக்குதான் விகல்பம்னு பேரு. இந்த விகல்பம் இருக்கிறதுனாலதான் நம்ம ஸ்வரூபம் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. சதா இந்த ஜீவாகந்தே கர்த்திருவ ரூபத்துல போக்திருத்திர ரூபத்துல மூவ்மெண்ட் நடத்திட்டு சலிச்சுட்டே இருக்கு. அதனால இருக்கிற இருப்பு ஸ்வரூபம் பிரகாசிக்க மாட்டேங்கிறது. அதனால அந்த பிரம்ம வித்யை பிரகாசப்படுத்துறதுக்காகவே ஸ்ருதி வேதம் உபனிஷத்து முதல்ல நமக்கு உபதேசத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் பகவத்கீதையில பகவான் கர்ம ரகசியத்தை எல்லாம் சொன்னார். அதுக்கு மேல உபனிஷத்துக்கு பொருள் என்ன, லட்சியம் என்ன, நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப உபனிஷத்து எல்லாமே நமக்கு ஆத்மானுபவத்தை கொடுக்கிறது தான் உபனிஷத்துக்கு லட்சியம். நமக்கு சாட்சா்காரத்தை, அதான ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சாஸ்திர வாக்கியம். ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா ஜீவன் ஒண்ணு, பிரம்மன் ஒண்ணு, ஐக்கியம்னு ஒண்ணு கிடையாது. நீ எதை ஜீவன் நினைச்சுட்டு இருக்கியோ அதோடைய உண்மையான ஸ்வரூபத்தை போதனம் பண்றதுதான் ஸ்ருதிக்கு லட்சியம்ங்கிறதை உபக்கிரமம், உபசம்ஹாரம், அபியாசம், அபூர்வதா, பலம், அர்த்தவாதம், உபபத்தி இப்படிங்கிற அடையாளங்கள்னால ஸ்ருதி ஸ்மிருதி இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்திண்டு உபனிஷத்தோட தாத்பரிய நிர்ணயத்தை சூத்திர பாஷ்யத்துல பகவத் பாதாள் பண்றான். சூத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரசித்தமான ஒரு வியுற்பத்தி, அதுக்கு ஒரு வியாக்கியானம் என்ன, அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம் அஸ்தோபம் அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திரவிதோ விது. சூத்திரார்த்தோ வர்ணியதே யத்ர வாக்கியைஹி சூத்ரானுசாரிபிஹி ஸ்வபதானி ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விது. நாங்க படிக்கிற போது ஒரு பையன் கிட்ட கேட்டா சூத்திரத்துக்கு என்னடா அர்த்தம், பாஷ்யத்துக்கு என்னடா அர்த்தம்னா சூத்திர விதோ விதுகு பாஷ்ய விதோ விதுகுன்னு. எனக்கு தெரியாது, அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு சூத்திர வித்துக்களுக்கு தான் தெரியும், பாஷ்ய வித்துக்களுக்கு தான் எங்களுக்கு தெரியாது. சூத்திரம் அப்படின்னால சாதாரணமா நூலும்போம் இல்லையா, நூலுக்கு சூத்திரம்னு உண்டு. ஆத்மாவுக்கே சூத்திரம்னு பேர். எப்படின்னா ஒரு முத்துல அதுக்குள்ள போற நூல் மாறாம இருக்கிற மாதிரி ஜாகிரத்து, சொப்பனம், சுஷுப்தி இப்படிங்கிற அவஸ்தைகள் எல்லாம் மாறாம இருக்கிற ஒரு சூத்திரம் தான் ஆத்மா. சூத்திரம் மகான் அகம் இது பிரவதந்தி ஜீவம் அப்படின்னு பாகவதத்துல வருது. சூத்திரம் மகான் அகம் இது பிரவதந்தி ஜீவம் ஞான கிரியார்த்த பல ரூபதயா உரு சக்தி பிரம்மைவ பாதி. அப்படின்னு பிரம்மமே தான் எல்லாமா பிரகாசிக்கிறது. இதுக்கு பின்னால சூத்திரம் அப்படின்னு பேரு. அதுக்கு சூத்திரம்னா மாறாம இருக்கிற ஒரு நூல் மாதிரி ஒரு கண்டினியூயிங் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா. எல்லா அனுபவங்களுக்கு பின்னாலையும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம பரிணாமம் இல்லாம ஒரு அனுபவம் இதுக்கு பின்னால இருக்கு. நமக்கு அது தெரியறதுனால்தான், அது இருக்கிறதுனால்தான் நாம கேட்கிறோம் வேதாந்தத்தை. சிரவணம் பண்ணி எப்பவோ இருக்கா நம்ம மனசோட கோலாகலத்தை எல்லாம் விட்டு அதுக்கு பின்னம்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பூர்ண நிலை இருக்கு, அதுல போய் உட்கார்ந்துடும். அப்ப நம்ம சிரவணம் எல்லாம் சபலமாச்சு. அந்த ஸ்வரூபத்துல போய் உதாசீனான்னு பேரு. உதாசீனா பொதுவா எதுலையும் பற்று இல்லாம இருக்கிறவன் உதாசீனன்னு சொல்லு. உத் அப்படின்னா மேலன்னு அர்த்தம். மேல போய் உட்காந்துக்கிறோம் உதாசீனம். இந்திரியங்களை தாண்டி மனசை தாண்டி அன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய, பிராணமயமாத்மானம் உபசங்கிரமிய, மனோமயமாத்மானம் உபசங்கிரமிய, விஜானமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஏதோ ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரமிய, அப்படி எல்லாத்தையும் சங்கிரமணம் பண்ணி தான் தன்னில இருக்கிறதுக்கு தான் உதாசீனன் பேரு. எல்லாம் உதாசீனன்னா அதனால்தான் பகவான் லோகத்தில் இருக்கிறவா உதாசீனன்னாக்கா
2 பேர் சண்டை போட்டுட்டா பேசாம இருக்கிறவனுக்கு உதாசீனன், என்னோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவனுக்கு உதாசீனன் சொல்லுவா. அதனால ஞானிய அப்படி சொன்னா ரொம்ப டல்லா மைண்ட் இருக்கிறவனு உதாசீனனா இருப்பான். அப்படி நாம புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காகவே கீதையில பகவான் உதாசீன வது ஆசீனம் அப்படின்னார். நது உதாசீனா, உதாசீனனை போல தோணர்வன், அவ்வளவுதான். அவன் உதாசீனன் இல்லை. ஸ்வரூபஞான நிஷ்டன் உதாசீனன் இல்லை, உதாசீனனை போல உனக்கு பார்க்கிற போது தெரியறான். அதனால சூத்திரம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள். பக்தி சூத்திரம் இருக்கு, தர்ம சூத்திரம் இருக்கு, பக்தி சூத்திரம் இருக்கு, யோக சூத்திரம் இருக்கு. இந்த பக்தி சூத்திரம் பார்த்தீங்கன்னா பக்தி மாதிரியே லலிதமா இருக்கும். அதாதோ பக்தி சூத்திரம் பக்திம் வியாக்கியாஸ்யாமஹாங்கிறார் அவர் நாரதர். அத யோக அனுசாசனம், எவ்வளவு வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். பக்திய பக்தி நமக்குள்ள இருக்கு, வியாக்கியானம் பண்ணி தரேங்கிறார். பக்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்கான். ஏன்னா பக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். தஸ்ய பிரியமேவ சிரஹ, அவ்வளவுதான். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், முடிஞ்சு போச்சு. ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபமா இருக்கிறதுனால பக்திங்கிறது அடைய வேண்டியது இல்லை. நம்ம வெளியிலேருந்து அடையிற பக்தி இருக்கே அது சாதனா பக்தி. அப்புறம் பக்தியா சஞ்சாதயா பக்தியாங்கிறது பாகவதம். இந்த உபாசனா பக்தியினால ஒரு பராபக்தி ஹிருதயத்தில் ஏற்படும். பகவத்கீதையில பகவான் பக்தியை அங்கதான் கொண்டு வைக்கிறார். பிரம்மபூதனானவனுக்கு பக்தி வருதுங்கிறார் பகவான். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காம்சதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம் அப்படின்னா. இந்த பராபக்தி எப்ப வருது? அவன் தன்னை ஒரு ஆளா நினைச்சுக்கல, தன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்தவனுக்கு அதுவே எல்லா இடத்துலையும் தெரியற போது ஒரு அனன்ய பாவம் வருது. அதுதான் பக்தி. ஆத்மாவை உணர்றது ஞானம், ஆத்மாவில் ரமிக்கிறது பக்தி, அவ்வளவுதான். அதனால பக்தி சூத்திரம் இருக்கிறது வியாக்கியானமே பண்ணிவிட்டார். ஆனா பெருசு பெருசா இருக்கும், படிக்கிற போதே புரியும், ஒன்னும் வியாக்கியானமே தேவையில்லை இருக்கு. பக்தினா என்ன அப்படின்னாக்கா சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா, யாருக்கு தான் புரியாது. அனிர்வச்சனீய ரூபா, கதாதிஷு அனுராகா, பூஜாதிஷு அனுராகா, இதெல்லாம் பக்தி சூத்திரம் ரொம்ப லலிதமா புரிஞ்சுடும். ததர்ப்பித அகில ஆச்சாரதா தத் விஸ்மரணே பரம வியாகுலதாச்ச, ரொம்ப எளிசா புரிஞ்சுடுறது. அப்புறம் யோக அனுசாசனம், அனுசாசனம்னாக்க பண்ணு அப்படின்னு டிசிப்ளின். அத யோகானுசாசனம் யோக சித்த விருத்தி நிரோத ததா திருஷ்டுஸ்வரூபேவஸ்தானம் விருத்தி சாரூபியமிதரத்ர, அதெல்லாம் நமக்கு வியாக்கியானம் பண்ணாட்டா புரியாது. பிரம்மசூத்திரத்தில் வரபோது பாஷ்யம் இல்லைன்னா புரியவே புரியாது, எதை சொல்றான்னு புரியாது. அதற்காகவே வியாச பகவான் எழுதி வச்ச குஞ்சு குஞ்சு சின்ன சின்ன அபாரிசம்ஸ் சொல்லுவோம் நாம இங்கிலீஷ்ல. அபாரிசம்ஸ்னா சின்னதா பேசுறது, அது சூத்திரத்துக்கு இருக்கிறது, அது ஒரு பிரயோகம். அபாரிசம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றா. இப்போ ரொம்ப சின்ன ஒரு வார்த்தையில நிறைய அடக்கம் பண்றது, அதுக்குள்ள அடக்கி விடுறது. அப்படி அந்த சூத்திரத்தை இங்க பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்றார். தன்னுடைய வார்த்தையினாலையும் வியாக்கியானம் பண்றார். அதுக்கு பாஷ்யம்னு பேரு. சூத்திரார்த்தத்தை சொல்லி உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் அதில் எடுத்து பிரதிபாதனம் பண்ணி நல்ல தெள்ள தெளிவா அது என்னத்தை கூறறதுங்கிறத நமக்கு வியாக்கியானம் பண்ணி தந்து, யாராவது பூர்வ பாஷ்யகர்த்தாக்கள் ஏதாவது ஒரு இதுக்கு ஒத்து வராதது ஏதாவது சொல்லி இருந்தாலானா அதை எடுத்து அதை பூர்வபக்ஷமா வச்சுண்டு சித்தாந்தம் பண்ணி ஞானத்தை பிரகாசப்படுத்துறது இருக்கோ இல்லையோ அதுக்கு பாஷ்யம்னு பேர். இப்போ இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறதுல பகவத் பாதாள் முதல்ல ஒரு பாஷ்யம் எழுதினா அதுக்கு
அத்தியாச பாஷ்யம்னு பேரு. அத்தியாசம்னாக்கா உபோத்காதம். உபோத்காதம் அப்படின்னா அது திறந்து விடுறதுன்னு அர்த்தம். நமக்குள்ள பெரிய நிதி இருக்கு, திறக்கத்தான் தெரியல. பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்குள்ள, ஒரு ட்ரெஷர் இருக்கு, திறக்க தெரியல. முருகனார் சுவாமிகள் ஒரு பாடல் பாடினார், கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்தீபர அப்படின்னு. அந்த பூர்ண வஸ்துவை மறைச்சிருக்கிற ஆவரணத்தை விளக்கினான்னு சொல்றதுக்கு பூட்டை விடுத்தனன் உந்தீபர அப்படின்னு. சூத்திர பாஷ்யத்துல எந்த வித தியான ஸ்லோகமோ மங்கள ஸ்லோகமோ எதையுமே பகவத் பாதால் சொல்லல. ஏன்னா வேதாந்தத்தை போல பரம மங்களமா எதுவும் கிடையாது. வேதம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. பத்ரமானத கேட்கணும் அப்படின்னு. பத்ரமானது என்ன? தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ அப்படின்னு பாகவதம் சொல்றது. பகவானை ஸ்துதிக்கிற போது பரமமங்களமான கேள்விக்கு உரிய பொருள் அப்படிங்கிறது நீதான், பகவான் தான் பரமமங்களமான வஸ்து. அதனால ஆத்மாதான் பரமமங்களமான வஸ்து, வேதாந்தம் தான் பரமமங்களமான சாஸ்திரம். இதை கேட்டுதானா மீதி இருக்கிற சாஸ்திரங்களா அல்ப அல்ப பிரயோஜனம் தான். இந்த சாஸ்திரம் நாம புரிஞ்சுண்டோமானால் அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எம் லப்துவாச்ச அபரம் லாபம் மன்யத்தேன அதிகம் ததஹாம் எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருணாபி விசால்யதே. சாதாரணமாவே சம்ஸ்கிருத பண்டிதர்கள் யாராவது சம்ஸ்கிருதம் படிக்க போனா வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். அது முதல்ல நீ காவியம் படி, அவரை நியாயம் படி, அவர் எல்லாம் படி, முடிவில் வேதாந்தம் படிச்சா போறோம். அது என்ன காரணம்னாக்கா வேதாந்தம் இவன் படிச்சான்னா மீதி எதுவும் படிக்க மாட்டான். அது ஒரு ப்ராப்ளம். அது சல்லகி பல்லவ பிரீதம் இவேபம் நிம்ப பல்லவாக அப்படின்னு. நல்ல மதுரமானதை ஒண்ணு சாப்பிட்டு பழகின யானை இருக்கே, அதுக்கப்புறம் அதுக்கு வேப்பம்பூ வேப்பிலையெல்லாம் கொண்டு கொடுத்தா அது சாப்பிடாது. அந்த மாதிரி வேதாந்தத்தை இவன் சரியா அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சு இவனுக்கு அதுல ருச்சி வந்துடுத்தானா. பொதுவா ருச்சி வராது. அது ஏதோ ரொம்ப ஏதோ தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வஸ்து மாதிரி இவன் படிச்சான்னா ஒன்னும் புரியாது இவனுக்கு. அந்த வேதாந்த விஷயத்துல இவனுக்கு ஒரு ருச்சி ரசம் இவனுடைய ஹிருதயத்துல வந்துடுத்தான. ரசம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். ரசோ வைசா ரசகுஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி. ஆத்மாவில்தான் ரசம். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் கிட்ட ஒரு வித்வான் போய் சொன்னார், எனக்கு சாகித்யத்துல வாக்கியார்த்தம் சொல்லணும் அப்படின்னா. அப்ப சுவாமிகள் சொன்னா, என்னப்பா சாகித்யத்துல போய் என்னத்த வாக்கியார்த்தம் சொல்றது? இல்ல சாகித்யத்திலேயும் ரசம் தானே இருக்கு, அதனால ஸ்ருதியே பிரமாணம். அதுக்கு இந்த சாகித்யம் பொதுவா எப்படின்னாக்கா லௌகிக விஷயங்கள் எல்லாம் பெருசா வர்ணனை பண்ணி கவிஜன விசேஷைஹி முகுகிருதம், முகுர் நிந்தியம் வஸ்து கவிஜன விசேஷைஹி முகுகிருதம் பகுகிருதம் பகுகிருதம் அப்படின்னு பர்திருஹரி சொன்னார். நிந்தியமான சாமானத்தை எல்லாம் கொண்டு போய் வர்ணிச்சு 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 அவளோட ஒரு ஸ்திரீயை வர்ணிச்சு அவன் முகம் நன்னா இருக்கு, கண்ணு நன்னா இருக்கு அப்படின்னு அங்கங்களை எல்லாம் வர்ணிச்சு நிந்தியமான ஓக்கான வர வேண்டிய விஷயத்தை எல்லாம் ஏதோ மதுரமான அழகான பொருளா வர்ணனை பண்ணி ஜனங்களை எல்லாம் இந்த கவிகளை ஏமாத்தி விட்டா அப்படிங்கிற. அப்போ இதுல லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதிய சொல்றத சுவாமிகள் சொன்னா, நந்தி பவதி பசுர் பவதி தியர்த்தா அப்படின்னு. பசுமாடா போயிடுவேன், வெறும் மிருகமா போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஆனந்தம்ங்கிறது ஸ்வரூபத்துல இருக்கு. அந்த ஸ்வரூப ஆனந்தம் ஆத்மாவிலேயே ரசம் இருக்கிறதுனால வேதாந்தத்துக்கு மேல ஒரு ரசமே இருக்க முடியாது. இந்த ரசம் யாரு அனுபவிச்சானோ அவனுக்கு அப்புறம் வாழ்க்கை பூரா உண்மத்தம் தான். அவன் உபனிஷத்து ஏதாவது சும்மாவே உட்கார்ந்து இருப்பான், 10,000 வருஷம் கடந்து போனாலும் தெரியாது. மலையாளத்துல ஒரு பாடல் உண்டு, பரையுட பாலு நுகர்ந்த பாக்யவான்மார்க்கொரு 10,000 ஆண்டொரு அல்ப நேரம். பரா அப்படின்னா பராவித்யா, பறையுட பாலு அப்படின்னா அந்த அனுபூதி, நுகர்ந்த அப்படின்னா நுகர்றதுன்னா அனுபவிக்கிறது, நுகர்ந்த பாக்யவான்மார்க்கு அந்த பரம பாக்கியம் என்னவாளுக்கு ஒரு 10,000 ஆண்டொரு அல்ப நேரம். அறிவு அபரப்பிரகிருதிக்கு அதீனமாயால்
அறநொடி 1000 ஆண்டு போல தோணும் அப்படின்னு. அந்த புத்தி அபராபிரகிருதிக்குள்ள மாட்டின்னு கொடுத்தானால் உலக விஷயத்துல மாட்டிக்கிறத தான் போர் அடிக்கிறது போர் அடிக்கிறது போர் அடிக்கிறதுங்கிற. ஆத்மாவில இருந்தா போர் அடிக்கிறதே இல்லை. யுகங்கள் தாண்டி போறது தெரியாது, சம்பத்சரங்கள் தாண்டி போறது தெரியாது. அந்த ஸ்வரூபனிஷ்டன் தேசகாலங்களுக்கெல்லாம் அப்புறம் இருக்கிறவன். அதனால வேதாந்தம்ங்கிறது பரம ரசம். அந்த ரசம் நமக்கு ருச்சிக்க மாட்டேங்கிறதுனா சம்திங் வெரி சீரியஸ்லி ராங். எங்கேயோ உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா விஷயத்தை தின்னு விஷம் சாப்பிட்டு 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 அவனுக்கு பாயசம் அமிர்தம் எல்லாம் கொடுத்த பிடிக்கலையாம், அடிச்சு தான் திணிக்க வேண்டியிருக்கு. அதான் மாணிக்க வாசகர் சொன்னார் திருவாசகத்துல, நான் பாட்டுக்கு இந்த உலகத்துல நான் என்னோடதுங்கிறதுல மயங்கி பொய்ய சொல்லிட்டு அதுலயே சுழண்டு இருந்தேன். வேதாந்த விசாரமோ பக்தியோ ஒன்னும் பண்ணல. ஆனா வேதம் எந்த ஒரு பொருளை சொல்றதோ அந்த பொருள் என்னோட வழியில குறுக்கே நின்னுது, என்னை முன்னால போக விடாம. நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்தவாயிலே நின்று முன்வினை மிக்க கழறியே திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் முன் தீற்றிய அற்புதம் அறியேனே. அந்த வேதம் தேடக்கூடிய பொருள் என்னோட வழியில, என்ன இப்படி ஒரு வழியில போறோம்னா ஹெட்லாங் பிரேக் போன வண்டி போச்சுன்னா யாராவது தடுத்தா தான் நிற்க முடியும் இல்லையா? இல்லாட்டா அந்த பிரேக் இல்லாத வெஹிக்கிள் எப்படி போறோமோ அந்த மாதிரி வாழ்க்கை போறது. ஏன்னா முன்வினை மிக்க கழறியே, அந்த பிராரப்த வேகம் அடிச்சுட்டு போறத அந்த வேதம் தேடுற பொருள் நடுப்புல அப்படி நின்னுதான் முன்னால போக விடாம. அப்புறம் என்ன பண்ணிதுன்னா அடித்து அடித்து அப்படின்னா இவனுக்கு துக்கத்தை கொடுத்து இவனுக்குள்ள அமிர்தத்தை திணிச்சது. அக்காரம் அப்படின்னாக்கா கல்கண்டம் மதுரம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அக்கார விட செல்னு ஐயங்கார் பலகாரம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி மதுரமான பக்தி பகவத் அனுபவத்தை திணிச்சுதான். அது ஏன் திணிக்கணும் அப்படின்னா விஷயத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம், இது ருச்சிக்க மாட்டேங்கிறது. தீற்றிய அதிசயத்தை எப்படி சொல்றது அப்படின்னு. அதனால வேதாந்தம் அப்படின்னா ரசம் அர்த்தம். அந்த வேதாந்த ரசத்தை பகவத் பாதாள் சூத்திர பாஷ்யத்துல உபனிஷத் அர்த்தத்தை எல்லாம் எடுத்து விசாரம் பண்ற. பிரம்மசூத்திரம் எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் இல்லை, அது எல்லாரும் படிக்கணுங்கிறது கிடையாது. பகவத்கீதை படிச்சா போறோம். இன்னமும் கொஞ்சம் மேல சிரவணம் பண்ணறதுக்கு அதிகாரிகளா இருக்கிறவா உபனிஷத் சிரவணம் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் சந்தேக தெளிதலுக்கெல்லாம் யோகியதை இருக்கிறவா சூத்திர பாஷ்யத்துக்கெல்லாம் வரலாம். இந்த சூத்திர பாஷ்யத்துல முதல்ல தொடங்குற போது பகவத் பாதாள் சொல்றா, ஏன் வேதாந்த விசாரம் பண்ணணும், இப்படியே இருந்தா என்ன, எதுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா, யுஷ்மதஸ்மத் பிரத்யய கோச்சரயோஹோ விஷய விஷயினோஹோ தமః பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ இதரேதர பாவ அனுபபத்தௌ சித்தாயாம் தத் தர்மாணாமபி சுதராம் இதரேதர பாவ அனுபபத்திஹி இத்யதஹ அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி சிதாத்மகே யுஷ்மத் பிரத்யய கோச்சரஸ்ய விஷயஸ்ய தத் தர்மாணாம் ச அத்யாசஹம் தத் விபர்யேன விஷயிணஹ தத் தர்மாணாம் ச விஷயே அத்தியாசஹ மித்யேதி பவித்தும் யுக்தம். இதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம், கேட்டுட்டா போறோம். நான் கேட்கறது ஒரு லாபம், பரம லாபம். யுஷ்மத் அப்படின்னா நீன்னு அர்த்தம், அஸ்மத் அப்படின்னா நான் அர்த்தம். அது என்ன சம்ஸ்கிருத சந்தர்சனத்துல யுஷ்மத் யுஷ்மத் தத்யுஷ்மதோர் அஸ்மதி சம்பிரதிஷ்டா தஸ்மின் வினஷ்டே அஸ்மதி மூலபோதாத் இல்லையா? தத்யுஷ்மத் அஸ்மத் மதிவர்ஜிதைகா ஸ்திதிர்ஜ்வலந்தி சஹஜாத்மனஸ்யாத் அப்படின்னு. யுஷ்மத்னா நீ, யூ அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை இருக்கோ இல்லையோ, அது இதுல இருந்தா வந்திருக்கு. யூஎம் அயாம் அப்படிங்கிறது தான் அகத்துல இருந்து தான் அயாம் ஆயிடுத்து. யூஎம்ங்கிறது யூ ஆயிடுத்து. யூ இப்போ முதல்ல சொன்னேனோ இல்லையோ, இது அர்த்தத்தை நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட. யுஷ்மத் பிரத்யயம் தான் நீங்கள் எல்லாம் எனக்கு.
நீங்க யாரும் நான் கண்ண முடிந்துட்டேன்னா என் அனுபவத்தில் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது அஸ்மத் பிரத்யம். நான் இருக்கேங்கிற ஒரு அனுபவம். நான் நீ அப்படின்னு சொல்றது, அகம் இதம் அப்படின்னு சொல்றது. விஷயம் நீங்கள், விஷயி நான். ரெண்டும் பரஸ்பர விருத்த சுபாவத்தோட இருக்கு. அப்படின்னா நான்கிறது அனுபவஸ்வரூபமா இருக்கு, மீதி எதுவும் அனுபவத்தில் இல்லை. மீதி எல்லாம் பிரதீதி தான். அகம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், மீதி எல்லாம் பெர்செப்ஷன். இது இன்டெலக்சுவல் இல்லை, இது புத்தி போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம், சிம்பிள். இதோட லட்சியம் என்னன்னாக்கா, அதனால நித்திய சித்தமா இருக்கிற அகத்திலேயே கவனத்தை வச்சுக்கோ. நீ எதுக்கு இந்த இதத்துல போய் கவனத்தை விட்டு வேஸ்ட் பண்றேன்னு கேட்டா, இதம்ங்கிறது மாய, அதுக்கு அந்தமே இல்லை. அனந்தமா நம்ம சுழண்டுட்டே இருப்போம். லோகத்தை பத்தி சிந்தை பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா எங்கேயாவது முடிவு இருக்கா? பெறத்தியார பத்தி சிந்தை பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா எங்கேயாவது முடிவு இருக்கா? நம்ம சரீரத்தை பத்தியே சிந்தை பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா எங்கேயாவது நமக்கு பூர்ணத்துவம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சரீரமே நமக்கு அனுபவ விஷயம் இல்லை. பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டே அவரோட ஹார்ட்டை பார்த்தது கிடையாது. பெரிய லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவரோட லிவரை பார்த்தது கிடையாது. பெரிய கிட்னி சர்ஜரி பண்றோம் கிட்னியை பார்த்தது கிடையாது. நம்ம கிட்ட நம்மளே பார்த்துருக்கோமா? இதெல்லாம் இருக்கு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட, அவ்வளவுதான். அதெல்லாம் பரோட்சம் தான், ஒன்னும் நமக்கு அபரோக்ஷம் இல்லை. சரீரம் அபரோக்ஷம் நினைச்சுக்கிறோம், கொஞ்சம் சர்ஃபஸ்ல தெரியும். முதுகே நான் இன்னும் பார்த்தது கிடையாது. என்னோட முதுகு என்னவாவது ஆயிருக்கோன்னா யாராவது பார்த்து விடுங்கன்னு சொல்லணும். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. முதுகே, நம்ம முதுகே நாம பார்த்தது கிடையாது, நம்ம தலைக்கு பின்பக்கமே நாம பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிற சரீரத்தையாக்க நானும் சொல்லிக்கிறேன். ஹார்ட்டை பார்த்தது கிடையாது, லிவரை பார்த்தது கிடையாது, கிட்னி பார்த்தது கிடையாது, பிரெயினை பார்த்தது கிடையாது. ஒரு மகான் கிட்ட போய் ஒருத்தர் சொன்னார், கடவுளை நான் பார்த்ததில்லை அதனால நம்ப மாட்டேன் அப்படின்னா. பார்க்காத எதையும் நான் நம்ப மாட்டேன். டே, உன்னோட புத்தியை நீ பார்த்திருக்கியா? இல்ல. அப்ப அது நீ நம்பாத, உனக்கு புத்தி இல்ல, பிரெயின் கிடையாது உனக்கு. அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து அந்நியமா இருக்கு இல்லையா? அப்போ அதோட தர்மம் என்ன அப்படின்னா, தெரியறது, மணக்கிறது, ருச்சிக்கிறது, ஸ்பர்சிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற தர்மமுடையதா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து அந்நியமா இருக்கிறது எல்லாம் சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம் சப்தாதி சத்தா இந்திரியவர்த்தி பாஸ்யா சத்தேந்திரியானாம் மனசோவசேஸ்யாது மனோமயம் தத் புவனம் வதாம. மனம் கிளம்புற போது தெரியக்கூடியதுதான் அந்நிய விஷயங்கள் எல்லாம். ஆனால் தன் இருப்பு, தன்னுடைய உணர்வு, தன்னுடைய அனுபவம் மனம் இல்லாட்டாலும் தெரியும். புத்தியை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க, பேசாம இருங்கோ. புரிஞ்சுக்கணும்னு ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். இது புரிஞ்சுக்காட்டா ஒன்னும் குடிமொழி போல கேட்டுண்டே இருங்கோ. பகவத் பாதாள் வார்த்தை, வேத வாக்கியங்கள், அது நம்ம ஹிருதயத்துல போய் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணமோ பண்ணிக்கும். அதனால அகங்கிறது அனுபவமா இருக்கு, இதம்ங்கிறது அதுல அது தெரிஞ்சு அதனால பிரகாசிப்பிக்கப்படுற பொருள்களா இருக்கு. விருத்த ஸ்வபாவயோ, எப்படி விருத்தம்னா இருட்டும் வெளிச்சமும் போலங்கிறார் பகவத் பாதா. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருட்டு. இதை பார்க்கிற நீ இருக்கியோ இல்லையோ, நீதான் வெளிச்சம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதி தமசः பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். அந்த அகங்கிற அனுபவம் இருக்கோ இல்லையோ, அது வெளிச்சம், மீதி எல்லாம் இருட்டாம். ஏன்னா இது இருக்குன்னா தான் மீதி எல்லாம் இருக்கு, இல்லாட்டா மீதி எதுக்கும் இருப்பு கிடையாது. தமப்பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோகோ, இருட்டும் வெளிச்சமும் போல விஷயமும் விஷயும் விருத்த ஸ்வபாவமாயிருந்தும் அந்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மகதாம் அந்யோன்ய தர்மான்ஸ்ய அத்தியஸ்ய. இதுல ஒரு அத்தியாசம்னு ஒரு தோஷம் வருது. அத்தியாசம்னாக்கா கயரை பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கிறது அத்தியாசம். ரொம்ப சிம்பிள். இருட்டுல போறோம்,
இந்த கயிறு இல்லாட்டா வேதாந்தமே கிடையாது. நிறைய பேர் சொல்றது என்னது வேற உதாரணமே உங்களுக்கு கிடைக்கல அப்படி. அதனால வேற ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. மலர் மாலை அப்படின்னு போனோம். வழியில ஒரு பெண்கள் யாரோ தலையில வச்சுன்னு போன மலர் மாலை வழியில விழுந்து கிடக்கு. அதை பார்த்து பாம்புன்னு நினைச்சுன்னு விட்டான் அப்படின்னு சொல்றது. மலர் மாலை இருந்தாலும் கிட்டத்தட்ட கயிறு தான். அந்த கயிறு மேல 4 பூவை வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அது இல்லாட்ட முடியாது எங்களுக்கு. தாம்பும் பாம்பும் சேர்ந்துதான் வேதாந்தம். இந்த பிரபஞ்சம் பூரா அதானது ஏதோ ஒரு மிஸ்அப்ரஹென்ஷன் இருக்குன்னு நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த உதாரணம். ஏன்னா பழைய காலத்துல பிரசித்தமா நடக்கிற விஷயம். எங்கேயோ வழியில போவா கயிறுன்னு நினைச்சுப்பா பாம்பா இருக்கும், பாம்பு நினைச்சுட்டு அரண்டுண்டா பார்த்தா கயரா இருக்கும். இது ஒரு சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயமானதுனால அதையே உதாரணமா எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியும் பார்த்துட்டு அந்த உதாரணத்தை எடுத்துக்கிறது. இப்படி ஆத்மாவை சரீரம் நினைச்சுண்டு சரீரத்தோட தர்மமான மரணம், வியாதி, வார்த்தக்கியம் முதலானத்தை எனக்கு இருக்குன்னு நினைச்சுண்டு இதை அதுக்கும் கொடுத்து அதை இதுக்கும் கொடுத்து 2 பேர்ல இப்ப யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் தெரியல. அந்யோன்யஸ்மின் அந்யோன்ய ஆத்மகதாம் அந்யோன்ய தர்மான்ச அத்தியஸ்ய. அப்படி அத்தியாசம் பண்ணி லோகத்துல எல்லாரும் விவகாரம் பண்றா அப்படின்னு பகவத் பாதாள் சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், இந்த ஆத்மாதான் யாருக்கும் தெரியாது, ஒரு தெரியாத வஸ்துவில போய் எப்படி அத்தியாசம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிற போது பகவத் பாதாள் சொன்னா, ஆத்மா தெரியாதுன்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? ஆத்மானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், இல்ல இந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்றாளே அது என்ன உள்ள ஒரு விளக்கு மாதிரி அப்படியே தெரியுமா, உள்ள அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஹிருதயத்துல நல்லா சொல்லிக்கிறா, அந்த ஹிருதயத்துல அது என்ன ஒரு ஜோதி மாதிரி அப்படி தெரியுமோ அப்படின்னு. அஸ்மத் பிரத்யய விஷயத்வாத் அபரோக்ஷத்வாச்ச பிரத்யேகாத்ம பிரசித்தேஹே. அகம் நான் அப்படின்னு சொல்றியப்பா, அது ஆத்மா. அகம் அப்படின்னு சொல்றியே அது ஆத்மா. நான்கிறதே ஆத்மா. ஆனா அந்த நான்கிறது ஆத்மான்னு தெரியாம அதுல சரீர தர்மங்களை எல்லாம் ஆரோபணம் பண்ணி, மனசோட தர்மங்களை எல்லாம் ஆரோபணம் பண்ணி, புத்தியோட தர்மங்களை எல்லாம் ஆரோபணம் பண்ணி ஒரு ஜீவனை உண்டு பண்ணி சகல கஷ்டங்களும் எனக்கு இருக்குன்னு பிரமிச்சுண்டு வைதிகனும் லௌகிகனும் விவகாரம் பண்றான்னு முடிச்சுட்டா. நைசர்கிகோயம் லோக விவகாரம். நேச்சுரல். நைசர்கிகம்னா நேச்சுரல். நம்ம எல்லாம் நேச்சுரலா இருக்கணுங்கிறோம் இல்லையா? நேச்சருக்கு தான் அவித்யன்னு பேரு. நேச்சுரல்ங்கிறது பிரகிருதி. வேதாந்தம் நேச்சுரல் இல்ல, வேதாந்தம் கான்சியஸ். நைசர்கிகோயம் லோக விவகாரம் இல்லையே, யாருக்கு சொல்லிக் கொடுக்கலையே. மெதுவா அவன் நான் சரீரம் யாராவது சொல்லிக் கொடுத்தா வருது. அந்த பிரமே பல ஜென்மாக்களா அவனுக்குள்ள நன்னா பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்க தமேதம் அவித்யாக்கியம் ஆத்மானாத்மனோஹோ இதரேதர அத்தியாசம் புரஸ்கிருத்திய சர்வே பிரமாண பிரமேய விவகாராः லௌகிகாः வைதிகாश्च பிரவృத்தாः சர்வாணி ச சாஸ்திராணி விதி பிரதிஷேத மோக்ஷபராணி. பகவத்பாதாள் என்ன சொன்னான்னா, நீ லௌகிக விவகாரம் பண்றே, வயத்த பழப்பா வாழணும், வயசா எடுத்து உடம்பு முடியல, என்னோட குழந்தை அவனை பார்த்துக்கணும், இப்படின்னு லௌகிக விவகாரம் இருக்கும். இது அவித்யை, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேல நான் பிராமணன், அதனால நான் பிராமணனா இருக்கிறதுனால நான் கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணோம், அப்புறம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், பிரம்மயஜ்ஞம் பண்ணணும், மாத்தியானிகம் பண்ணணும், சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், பாராயணங்கள்லாம் பண்ணணும், யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணணும், ஸ்வர்க்கத்துக்கு போகணும். இப்படியெல்லாம் என்னெல்லாம் பாவனைகள் இருக்கோ இதுவும் அவித்யை தான். இதுக்கு மேல இல்ல, இதெல்லாம் அவித்யை. அதனால நான் இனிமே சாதனை பண்ணி மோட்சம் அடைய போறேன் அப்படின்னு நினைச்சேன், அதுவும் அவித்யை தான்.
நித்திய சித்தமான ஆத்மாவில எல்லா கல்பனையும் ஏற்றி வச்சு அந்த ஸ்வஸ்வரூபத்தை மறைச்சுடுறோம். இவ்வளவும் சொல்றத ஐயோ தலை சுத்துறதேன்னு நினைச்சுப்பேன். ஆக்சுவலி இவ்வளவு சொல்றது நீங்க சிந்தை பண்ணி பார்த்தா இதோட பொருள் என்னதுன்னா ரொம்ப சிம்பிள்னு அர்த்தம். ஒன்னும் இல்லை, ஒன்னும் இது அது சரீரத்தை வச்சுட்டு நீங்க ஒன்னும் சிந்தை பண்றதுக்கு இல்ல. உங்க ஸ்வரூபத்தை உணர்ந்தா மோட்சத்துக்கு டைம் ஒன்றும் கிடையாது. எத்தனை நாள்ல மோட்சம் அடையலாம் அப்படின்னு அவித்திய மாத்திரம்தான் ஒரு வியவதானம் இருக்கு. அந்த வியவதானம் அந்த விக்னம் விலகி விடுத்தானால் ஆத்மாவோட ஸ்வரூபமே முக்தி அப்படின்னு தெரியற போது இப்போ இங்கேயே நீங்க பூர்ணத்துவத்தை அடையவேங்கிற போது அதை விட பெரிய ஒரு லாபம் இருக்கு. சரீரம் அவித்யாவத் விவகாரம், வைதிகமோ லௌகிகமோ ஆன விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கிற போதும் ஸ்வரூப ஞானத்தினால ஒரு பரம லாபம் உங்களுக்கு கிடைக்கிறது. எதையாவது அடையறதுக்கு இருக்குங்கிற பிரமம் உங்களை விட்டு விலகிறது. உங்களை ஒரு ஜீவன் அப்படின்னு பிரமிச்சுக்கல, நீங்க உள்ள நீங்க பிரம்மம் அப்படின்னு உணர்ந்து இருக்கீள். அப்படியே இருந்துண்டு உங்க விவகாரம் என்னமோ அதை பண்றேன். இப்ப முதல்ல நீலகண்ட தீட்சிதர் ஸ்லோகம் சொன்னேனே, இது கர்ம தியஜயமா அதப்பதயமா இல்லையா? எதையாவது விடவோ பிடிக்கவோ செய்த அவித்யதான். ஏன்னா அம்மா நீங்க வேதான்னு சொல்றேன், நான் இந்த அனுஷ்டானத்தெல்லாம் விட்டு விட்டோமா அதப்பதயமா நீ விழுந்துடுவேன். ஏன்னாக்கா நீ திருப்பி சரீரம் நான் நினைச்சுன்னு தானே கேள்வி கேட்கிறேன். இல்ல இல்ல நான் புதுசா சில அனுஷ்டானங்களை ஆரம்பிக்கட்டுமா, அப்பவும் தப்பு தான். சர்வாரம்ப பரித்தியாகி நீ ஒன்னும் பண்றதுக்கு இல்லப்பா. உன்னுடைய விவகாரத்தை ஒன்றும் நீ மாத்த வேண்டாம், உன்னோட கர்மாவை ஒன்றும் நீ மாத்த வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுல ஒன்றும் போய் தலைய போடாத. உன்னோட அவித்தியை மாத்திரம் நீ நிவர்த்தி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த அவித்தியோட மண்டலத்துல உனக்கும் ஆத்துல இருக்கிற பசுமாடுக்கும் நாய்க்கும் பூனைக்கும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. சிம்பிள் ஒரு லாஜிக் தான் நேச்சருங்கிறது. வேர்ல்டுன்னா என்னன்னாக்கா பகவத் பாதாள் சொல்றா, கையில புல்ல எடுத்துட்டு ஒரு மாடை கிட்டக்கவான்னு கூப்பிட்டா அந்த மாடு கிட்டக்க வருது. ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த மாடை வான்னு கூப்பிட்டா அது அந்த பக்கம் ஓடி போயிடுறது. இதுக்கு பின்ன இதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். அனுகூலம் பிரதி பிரவர்த்ததே பிரதிகூலாது நிவர்த்ததே, அவ்வளவுதான். ஒரு குச்சி எடுத்துட்டு பக்கத்துல வான்னு கூப்பிட்டா ஒரு மாடோ நாயோ வரமாட்டேங்கிறது. அப்படின்னா நமக்கு சுகம் கிடைக்குமானா பக்கத்துக்கு போறோம், துக்கம் வருமானா ஓடி போயிடுறோம். வாழ்க்கை என்னன்னாக்கா அனுகூலத்துக்கு பின்னால போறோம், பிரதிகூலத்துக்கிட்டேந்து போறோம் இல்லையா? ஆனா அனுபவத்துல பார்த்தா பிரதிகூலம் நம்ம பின்னால வந்துட்டு இருக்கு, அனுகூலம் நம்ம கிட்டே இருந்து போயிட்டே இருக்கு. அனுகூலம் நம்ம கிட்டே இருந்து போயிட்டே இருக்கு, பிரதிகூலம் பின்னால துரத்தின்னு இருக்கு. அப்ப அனுகூலம் பிரதி பிரவர்த்ததே பிரதிகூலே நிவர்த்ததே. அதனால இந்த ஒரு காரியத்துல நம்ம எல்லாரும் பாருங்க, சுகமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிறோம், துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிறோம். இந்த விஷயத்துல உனக்கும் அந்த மரத்துல இருக்கிற கிளிக்கு என்னப்பா வித்தியாசம்? வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்கேயோ மெட்ராஸ் சிட்டியில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி விட்டேன், பெரிய ஒரு லாபம். அந்த தூக்கணாங்குருவி ஒரு கஷ்டப்படாம அழகா ஒரு கூடு கட்டி விடுது. இதுக்கு போயிட்டு நீ இவ்வளவு படிக்கணுமா? இவ்வளவு படிச்சு சம்பாதிச்சு என்ன சாதிச்சேன்னாக்கா சென்டர் ஆஃப் ஹார்ட் ஆஃப் சிட்டியில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி விட்டேன். அந்த தூக்கணாங்குருவி அந்த வீட்டு வாசல்லயே அழகான ஒரு கூடு கட்டி இருக்கு. அது ஒன்னும் படிக்கல, ஒரு இன்ஜினியர்கிட்டையும் போகல, ஒன்னும் போல, அவ்வளவு அழகா இருக்கு. அதெல்லாம் கவனிக்கணும், பார்த்தா தெரியும். அது சுகமா இருக்கு. நம்ம இவ்வளவு படிச்சு நம்ம இவ்வளவு டெவலப்மெண்ட் வருத்தின்னு நமக்கு என்ன பிரயோஜனம்னாக்கா, மீதி மிருகங்கள் எல்லாத்தையும் விட நமக்கு வியாதி அதிகம், மீதி மிருகங்கள் எல்லாத்தையும் விட நமக்கு லைஃப் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? வாழறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது அவித்யா வித்யா? ஒரு 3.5 வயசு குழந்தை விளையாடணும்னு ஆசைப்படுற குழந்தைய அத டென்ஷன் கொடுத்து கொடுத்து அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு லோடையே ஏற்றி வச்சு அதை அனுப்பி, இது வித்யா அவித்யா? இதை விட பார்த்தா அந்த மிருகங்களா இருக்கிறதே தேவையில்லையே. இதுக்கு போய் மனுஷ ஜென்மா வேணுமா? இதுக்கு போய் ஒரு மனுஷனா பிறக்கணுமா? பசுவாதிபிஷ்ட அபிசேஷாது அப்படின்னு.
மாடு ஆடு அந்த மிருகங்களுக்கெல்லாம் என்ன நம்மளை விட கொஞ்சம் கூட சுதந்திரமா இருக்கு. நானே சின்னத்துல ஸ்கூலுக்கு போறது இந்த மாட்டுக்குட்டி எல்லாம் பார்த்து ஒரே பொறாமையா இருக்கும். அதெல்லாம் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறது. நம்மளை மாத்திரம் கஷ்டப்படுத்தி அனுப்புறாளேன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு லௌகிக விவகாரத்துக்கு மனுஷ ஜென்மாதான் வேணுங்கிறதே கிடையாது. மிருக ஜென்மாவில் கொஞ்சம் கூட சௌக்கியமா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற அனுபவங்கள் எல்லாம். அதனால அந்த விஷயத்துல எல்லாமே நமக்கு லௌகிக விவகாரங்கள் எல்லாமே நமக்கு ஒரே போல அவிவேக புரஸ்தரமான விவகாரம் தான். விவேகம் நமக்கு வேலை பண்ணல. அதுல விற்பத்தி மதாமபி புருஷானாம் பிரத்யக்ஷாதி விவகாரா தற்கால சமான இது நிச்சயத்தே. நல்ல படிச்சவனா இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சிடுவான், அவனும் விவகாரத்துக்கு வரப்போது அப்படித்தான் பிஹேவ் பண்றான். அதனால சரீர மண்டலத்துல மனோமண்டலத்துல நமக்கும் மிருகங்களுக்கும் ஒண்ணு பெருசா நம்ம அவளை விட எவல்யூஷன் ஆனவான்னு அபிமானிச்சுக்கிறது ஃபூலிஷ்னஸ். சரி, நாம பிராமணாளாச்சே, அதனால நாம அனுஷ்டானங்கள்லாம் பண்றோமே, இதுதானே நமக்கும் மற்றவாளுக்கும் வித்தியாசம். அதனால நாம உபாசனம் பண்றோம், பிரம்மயஜ்ஞம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றோம், யாகஞாதிகள்லாம் பண்றோம், ஜபதபாதிகள்லாம் பண்றோம். விவகாரம் லௌகிக விவகாரம் பண்ணல. அதுவும் இல்லை, நமக்கு பரலோகத்துல நம்பிக்கை இருக்கு. இந்த சரீரம் விழுந்த பதனத்துக்கு அப்புறம் பிதிர்லோகம், அதுக்கு மேல இருக்கிற லோகங்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு. அந்த லோகங்களுக்கெல்லாம் சாதிச்சு கொடுக்கக்கூடிய அனுஷ்டானங்கள்லாம் நாம பண்றோமே அப்படின்னாக்கா அதுக்கு சொல்றான், சாஸ்திரியேது வியவஹாரே யத்யபி புத்திபூர்வகாரி ந அபிதித்வா ஆத்மனஹ பரலோக சம்பந்தம் அதிகிரியதே. சாஸ்திரிய விவகாரத்தில் இவனுக்கு புத்தி இருக்கு. இவன் இந்த சரீரம் மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறமும் நான் ஒரு உள்ள இருக்கிற ஜீவன், இந்த சரீரம் போனாலும் இந்த ஜீவன் இருக்கே. இந்த விஷயத்துல நம்ம மதங்களை தவிர மீதி இருக்கிற மதங்கள்லாம் இருக்கே, அந்த மதங்கள் எல்லாம் புனர்ஜென்மா இல்லை நாம சொல்றோம். அவளுக்கும் புனர்ஜென்மா புனர்ஜென்மா நம்மள மாதிரி சொல்லலையே தவிர, இங்கேருந்து போனா இன்னொரு அங்க போய் யாரோ விதி எழுதுவா அப்படி இப்படி எல்லாம் அவளும் சொல்லிக்கத்தான் சொல்லிக்கிறா. இப்ப அந்த காரியம் அந்த ரிலேட்டிவா இருக்கிற விஷயத்துல அவளுக்கு இருக்கு. அப்ப அது மாதிரி இருக்கிறது ஒரு அறிவு நாம நினைச்சிட்டோமானால், பகவத் பாதாள் சொல்றா, பரலோக சம்பந்தத்தை எல்லாம் ஒத்துக்கிறவனா இருந்தா கூட ததாபி வேதாந்த வேத்யம் அசனாயாதி அதீதம் அபேத பிரம்மக்ஷத்ராதி பேதம் அசம்சாரி ஆத்ம தத்துவம் அதிகாரே ந அபேட்சியதே அனுபயோகாது அதிகார விரோதாச்ச. இவன் வேதாந்தம் படிச்சுட்டான்னாக்கா இவன் சங்கல்பம் பண்ற, பூணல் போட்டுக்கிறதே ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு பூணல் போட்டுக்கிற போதே ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்ற போது இது எதுவும் நான் பண்ணலையே. நாம் பிராமணன் ஆத்மனி பிராமணத்வாதி அத்தியாரோப பூர்வகம், நாம் பிராமணன் அப்படி இவனுக்கு பிரம்மம்னு இவனுக்கு அனுபவம் வந்துடுத்தானா, அந்த பிரம்மங்கிற அனுபவத்தை வச்சுட்டு பிரம்மம் ஏதாவது பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இவனுக்குள்ள வந்துடுத்தானா, இவனுக்கு கர்த்திருவ போக்திருத்துவத்தை ஒண்ணு இவன் ஒத்துக்காததுனால இவன் அதிகாரியே இல்லாம போயிடுவான். அதனால்தான் பகவத் பாதாள் சொன்னா, கிரகஸ்தனா இருந்தா கூட அவனுக்கு ஞானம் வந்துடுத்தானா ஆபாச மாத்திரம் தசிய கார்ஹஸ்தியம் அப்படின்னு விட்டார். அவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அது என்னவோ அப்படி நடந்துட்டு இருக்குமே தவிர அவனோட உள்ள ஒட்டவே முடியாது. அதனால அவனுக்கு புது கர்மா பண்றதுக்கோ ஏதாவது ஒரு பலேச்சையை வச்சுட்டு ஏதாவது ஒரு அனுஷ்டானம் பண்றதுக்கோ அவனுக்கு இந்த பிரம்ம வித்யை பிரயோஜனம் இல்லை. பிரம்ம வித்யை கொண்டு போய் யாகம் யஜ்ஞம் கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் கொண்டு போனான்னா அசம்சாரியா இருக்கிற ஆத்ம தத்துவம், ஜனன மரணாதிகளுக்கு அதீதமாக இருக்கிற ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவன் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பர்த்டே ஆயுஷோமம் பண்ண முடியுமா? அவனோட நினைப்பு நான் பிறந்துட்டே இல்லையேன்னு இருக்கிறவன் அவன் பிறந்ததுக்கு உள்ள ஹோமம் பண்ணான். சரீரத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிற போது இந்த சரீரம் நான் இல்லையேங்கிற அனுபவம் அவனுக்கு திருடமா இருந்ததானால் அது என்னவோ யாருக்கோ பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி அதனால சாஸ்திரிய விவகாரத்திலையும் இவனுக்கு வேதாந்தம் ஒன்றும் வேண்டாம். வைதிகமான பிரவர்த்தி மார்க்கத்தில் வேதாந்தம் வேண்டாம். அதுவும் இல்லாம வேதாந்தம் அதுக்குள்ள நுழைஞ்சதானால் பிரவர்த்தி ரவி நிவர்த்தி ரூபஜாயத்தை.
இவனுடைய பிரவൃத்தி கூட நிவர்த்தியா போயிடும். அவனுக்கு பிரவൃத்தி கூட நிவர்த்தியா போயிடும். அதனால அதுக்கெல்லாம் அப்புறம் அவன் போயிடுறான். இந்த ஆத்ம விஞ்ஞானம் அவித்தியை தாண்டி இருக்கிற விவகாரமா இருக்கிறதுனால மீதி இருக்கிற எல்லா விவகாரங்களும் வர்ணாசிரம வயோவஸ்தாதி விசேஷாத்தியாசம் ஆசிரித்திய பிரவர்த்தந்தே. இப்ப பிரவச்சனம் முடிஞ்ச உடனே எங்கிட்ட ஒருத்தர் நீங்க பிராமணனா சத்திரியனா கேட்கல, ஆனா எவ்வளவு வயசாச்சு அப்படின்னு கேட்டா அத்தியாசம் வந்துடும். இப்போ ரமண பகவான் ஆத்ம விசாரத்தை சொல்ற போது ஒரு உதாரணம் சொல்றார். கோட்டையிலேருந்து சத்ருக்கள் வெளியில வந்து இருக்கிறத வெட்டிண்டே இருந்ததானா கோட்டை வசப்பட்டுடும் அப்படின்னு. என்ன வெட்டின்னு இருக்கிறதுனா எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கிற போது இந்த எண்ண அலைகள்லாம் யாருக்கு வருது அப்படின்னு கேளு. தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, நினப்பு வந்துட்டே இருக்கு. நினப்பு வரபோது இந்த நினப்பெல்லாம் யாருக்கு வருது? நினப்புனாலே அத்தியாசம்தான். நினப்பு ஏன் வருதுன்னா அத்தியாசத்தினால்தான் வருது. ஆத்மாவை பத்தி நினைப்பே வராது, தன்னை பத்தி நினைப்பே வராது. தன்னிலேருந்து இதர வஸ்துவை அறியறதுக்குத்தான் நினப்பு வேணும். அதனால நினப்பு வரபோது யாருக்கு வருது இந்த நினப்பு அப்படின்னு கேட்டா எனக்குன்னு தோணும் இல்லையா? கோபம் வருது யாருக்கு? எனக்கு. நான் யாரு, நான்கிறது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா நான்கிறது பிடிதராது. ஏன்னா அது உண்மையான வஸ்து இல்லை, அது போய் மறைஞ்சிடும். மறையிற போது அந்த எது இருக்கோ அது பிரகாசிக்கும். அந்த க்ஷணத்துல அத்தியாசம் இல்லை. யதா யதா பிரத்யகவஸ்திதம் மனஹாம் ததா ததா முஞ்சதி பாஹ்யவாசனாக நிசேஷ மோக்ஷே சதி வாசனானாம் ஆத்மானுபூதி பிரதிபந்த சூன்யா. இந்த வாசனாங்கிறது அத்தியாசம்தான். என்னென்ன நமக்குள்ள ஆரோபணம் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வாசனை. அது கிளம்பிண்டே இருக்க இருக்க இது யாருக்கு வருது? எனக்கு வருது. நான் யாரு, நான்கிறது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா நான்கிறது ஹிருதயஸ்தானத்துல போய் பதுங்கிடும். அந்த இடத்துல எந்த சம்பர்க்கமும் இல்லாம அத்தியாசமும் இல்லாம அதிருஷ்யம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா அப்படின்னு ஸ்ருதி சொல்லித்தோ இல்லையோ? ஏகாத்ம பிரத்யசாரம். இப்ப பார்த்தீங்கன்னா பல ஆத்மா, பல பாவங்கள் வருது, பல அபிமானம் வருது. ஜாகிரத்தில் ஒரு அபிமானம், சொப்னத்தில் ஒரு அபிமானம், கோபம் வரபோது ஒரு மாதிரி, காமம் வரபோது ஒரு மாதிரி, அனுஷ்டானம் என்ற போது ஒரு மாதிரி. அந்த மாதிரி விற்பி சாரூபியத்தை எல்லாம் தாண்டி எந்த விற்த்திகள் கிட்டையும் சம்பர்க்கம் இல்லாம ஏகஸ்வரூபமா இருக்கிற சத்தை உணர்ந்தவன் அவனுக்கு விவகாரத்துல அத்தியாசம் இல்லை, தோஷம் இல்லை. நம்ம என்னதான் தியானம் பண்ணினாலும் விவகாரம் மட்டும் கலைஞ்சு போய்டுறது. கௌரோகம், ஸ்தூலோகம், கிருஷோகம், திஷ்டாமி, கச்சாமி, இதெல்லாம் கூட அவித்யங்கிறார். நான் வெளுப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் நன்னா இருக்கேனா, நான் இப்ப உட்கார்ந்து இருக்கேன், அப்புறம் எழுந்திருந்து போறேன், நடக்கிறேன், விவகாரம் பண்றேன், இதெல்லாம் கூட சதா ஆத்ம விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். என்னதான் நடக்கிற போதும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு. கர்மா பண்ற போது யாரு கர்த்தா, சாப்பிடுற போது யாரு உள்ள இருந்து சாப்பிடுறா, நான் யாரு, நான்கிறது என்ன, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அந்த நான் உதிச்சுடுத்துனா அத்தியாசம் வந்துருச்சு. நான்கிறதே ஏதோ ஒண்ணு கிட்ட இருக்கிற ஐடென்டிட்டி தான், பிரதிபலன், அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ஏவம் அகம் பிரத்யினம் அசேஷ ஸ்வப்பிரச்சார சாட்சினி அத்தியஸ்ய. அகம் பிரத்யது இந்த அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தை உதிக்க விடாம இரு. அகங்காரத்தை நாம் உள்ள கவனிச்சோம்னா நான் 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 அப்பப்போ நமக்குள்ள தெரிஞ்சுட்டே இருக்கு இல்லையா? நான் நல்லவன், நான் கட்டவன், நான் கர்மா பண்றேன், நான் சம்சாரி, நான் சாதகன், நான் முமுக்ஷு, நான் படிச்சவன், நான் படிக்காதவன், எல்லா விவகாரமும் அகம் 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 தானே இருக்கு. இந்த அகங்காரத்தோட ஸ்வரூபத்தை ஆராய்ந்து ஹிருதயத்தில் ஆழ்ந்து பார்த்தோமானால் அந்த ஸ்வரூபம், அந்த அகங்கார ஹிருதயத்துல மறைய மித்யா பிரத்ய ரூபா கர்த்திருவ போக்திருத்துவ பிரவர்த்தகா சர்வலோக பிரத்யக்ஷா அனர்த்தஹேது. இந்த அபிமானம் எப்படி இருக்கிறதுனாக்கா மித்யாரூபா,
தேடி பார்த்தா ஒன்னும் காணோம். நான் 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 இந்த நான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அகங்காரமாயிருக்கிற நான் இருக்கே ஹிருதயத்துல மறைஞ்சு போய்டுறது. ஏன்னா அது சித்தகத சித் பிரதிபிம்ப லட்சணோ ஜீவா. சித்தத்துல அந்த சித்தோட பிரதிபிம்பம் தான், ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ரிஃப்ளெக்ஷனை தேடி பார்த்தா அதை காணும். பின்ன அங்க என்ன இருக்குன்னா சித் மாத்திரம் தான் இருக்கு. சித் ஸ்வரூபம் மாத்திரம் பிரகாசிக்கிறது. அந்த சித் ஸ்வரூபத்தை இந்த ஜீவன் அப்படின்னு நினைச்சுண்டு நான் இவன் அது இது நினைச்சுட்டு இருக்கோமே, இதுக்கு பகவத் பாதால் சொல்ற அனர்த்த ஹேது சர்வானர்த்த பீஜபூதம். எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம் நான் தான். ரொம்ப துக்கம் வரபோது ஏகாந்தமா ரூம்ல போய் உட்கார்ந்து யாருக்கு வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. நான் யாரு? நான்கிறது என்ன? இல்ல நான் நான் தான் அப்படின்னா என்ன? நான் 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 ஒரு ஸ்பந்தனம் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்பந்தனத்தை கிரகிச்சுக்கிறோம். அந்த துடிப்பு நான் நான் எனக்கு கஷ்டம் வந்துடுத்து, என்னோட வாழ்க்கையில் இப்படி வந்துடுத்தேன், எனக்கு போய் இப்படி வந்துடுத்தேன், நான் கஷ்டப்படுறேன். இந்த நான் யாரு? நான்கிறது என்ன? நான்கிறது எங்க உதயமாகிறது? மூச்சு காத்தும் அபிமானம் ஒரே இடத்துலதான் உதிக்கிறது. அது எங்க அப்படின்னு கவனிச்சோம்னா ஹிருதயஸ்தானத்துல போய் அது அடங்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா கயர்ல இருக்கிற பாம்பு கயர்ல மறையற போல இந்த அபிமானத்தோட ஜீவாகந்தையோட ஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார்த்தோமானா அந்த ஜீவாகந்தை அதிஷ்டானத்துல மறைஞ்சிடும், ஸ்வரூபத்துல மறைஞ்சிடும். அந்த ஸ்வரூபமும் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமா இருக்கிறது. அதுல நமக்கு இந்த ஹேபிட் ஆஃப் ஐடென்டிஃபைங் வித் த ஈகோ இருக்கோ இல்லையோ, அதுக்குதான் வாசனைன்னு சொல்றோம். எவ்வளவோ ஜென்மாவா பழகி போயிட்டோம். இந்த ஜென்மாவிலையும் சின்னத்திலேருந்து நமக்கு அதுதானே சொல்லிக் கொடுத்துருக்கா இல்லையா? யாராவது நீ பிரம்மம்னு சொல்லிக் கொடுத்தாளான்னா, பிரத்யக்ஷமா இல்லாட்டாலும் சத்சங்கத்தை தவிர வெளியில போனா உங்களுக்கு கான்ஸ்டன்டா இந்த உபதேசம் கிடைச்சுட்டே இருக்கும். நீங்க இந்த சரீரம்ங்கிறது இல்லையா? பார்த்தோம் எப்படி இருக்கே, பிபி எல்லாம் எப்படி இருக்கு, சுகர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் ஆத்மான்னு நினைச்சுட்டு இருந்தோம். இது அப்போ ஒரு பயம் வருது பாருங்க. ஏன் வருது? அதுக்குதான் அத்தியாசம்னு பேரு. அவ்வளவுதான், அதுதான் அத்தியாசம்னு பேரு. எல்லாம் நான் ஆத்மா, எனக்கு ஜனனம் இல்லை மரணம் இல்லை, நான் பிரம்மம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவன் வெளியில போன உடனே உங்களை பார்த்தா என்னோ மாதிரி இருக்கே, ஒரு போய் டெஸ்ட் பண்ணி விட்டு வாங்கோ அப்படின்னா வரும். டைரக்டா உங்களை நீங்க சரீரான்னு சொல்லல, ஆனா அந்த இன்டைரக்டா உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு விஷத்தை உள்ள ஏத்தி விட்டாச்சுனாக்கா உங்க பிரம்ம வித்யெல்லாம் அப்படியே பறந்து விடும். இதுக்கு காரணம் என்ன? அவித்யை அவ்வளவு டீப் ரூட்டடா நமக்குள்ள இருக்கு இல்லையா? ரமண பகவான் சொல்லுவார், நம்ம அவளுக்கு 10 தடவை தத்துவமசின்னு சொன்னா அவ நமக்கு 100 தடவை அதத்துவமசின்னு போதனம் பண்றா அப்படின்ற. திருப்பி திருப்பி நாம சரீரங்கிறத திரிச்சு மறைச்சு போட்டுடுவா. அதனாலதான் அவ்யவகாரியம் அப்படின்னா ஸ்ருதி. அவ்யவகாரியம்னா இந்த தத்துவத்தை உணர்ந்து இதுல மாட்டிக்காம தப்பிச்சுன்னு போயிடணும். அதனால இந்த வேதாந்த விசாரம் இருக்கே விவகாரமுமா சேர்ந்து போகவே போகாது. விவகாரம் பண்ணினா அத்தியாசம் இல்லாம இருக்க முடியாது. எத்திர ந அத்தியாசஹா தத்ர ந விவகாரஹா யதா சுஷுப்தௌ அப்படின்னு இதுல இருக்கு. எத்திர ந அத்தியாசஹா, எங்க அத்தியாசமே இல்லையோ, அவித்யே இல்லையோ, அங்க விவகாரம் இல்லை, அங்க மௌனம்தான். அது பூர்ணஸ்திதி இல்லையா? அந்த பூர்ணஸ்திதியில விவகாரமே இல்லை. விவகாரம் இருக்கா? அவித்யா இருக்கு. அவித்யா இருக்கிறதுனாலதான் விவகாரம் இருக்கு. அதனால இந்த தத்துவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திருடமாக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு யாவதர்த்தம் விவகரேத்து தேஹே கேஹேச்ச பண்டிதா. நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தா எப்படி விவகாரம் பண்ணாம இருக்க முடியாது. மேக்சிமம் கம்மி பண்ணிக்கும், அவ்வளவு நிம்மதி இருக்கும். யாவதர்த்தம் விவகரேது, நமக்கு நிவர்த்தி இல்லாம நம்ம பண்ணித்தான் ஆக வேணுங்கிற காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் பண்ணு. அனாவசியமா எதுலையும் போய் மாட்டிக்காதே, எந்த காரியத்திலையும் போய் தலையை போட்டுக்காதே. உன்னுடைய தர்மம் அல்லாத விஷயம் நீ போய்த்தான் அங்க ஆக வேணும்னா பண்ணு. நீ போய் ஆக வேண்டியது ஒண்ணு இல்லைன்னா நீ எதுலையும் மாட்டிக்காதே. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நடக்க வேண்டியதெல்லாம் தானே நடக்கும். அவ்வளவுதான். நீ இல்லாட்டாலும் நடக்கும்.
நடந்துட்டு தானே இருக்கு. அதனால நீ போயிட்டான் நடக்க போறதுங்கிற பிரமையை விட்டு ஸ்வரூபஸ்திதனா இருக்கிறவன் தான் ஞானி. அந்த நிலையில அந்த பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை உணர்ந்து அத்தியாச தோஷம், அத்தியாசம்னா அவித்யன்னு பேரு. அந்த அவித்யானாக்கா நான் அல்லாததை நான் உணர்றது. நான்கிறது என்ன, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டால் நான்கிறது சுஷுப்தி நிலையில சரீரம் இல்லாம, மனசு இல்லாம, புத்தி இல்லாம, அகங்காரம் இல்லாம சுகமாத்திரமா எல்லாரும் அனுபவிக்கிறார் இல்லையா? சுகமா இருந்ததுங்கிறோம். அந்த இடத்துல ஒன்னும் பண்ணலே சுகமா இருந்தது, ஒன்னும் ருச்சிக்கலே சுகமா இருந்தது, யாரையும் பார்க்கலே சுகமா இருந்தது, சுகமே ஸ்வரூபமா இருந்தது. அந்த நிலையில அந்த சுகஸ்வரூபமாயிருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை, ஆத்மாவை நாம ஜாகிரத்துல விசாரத்தினால உணர்ந்து சோகமஸ்மி, அதுவே நான், தத்ராத்மத்துவம் திருடீகுருவன்னு அகமாதிஷு சந்தியகன். விவேக சூடாமணியில பகவத் பாதால் சொன்னா, மனனம் பண்ணி அந்த அதிஷ்டானத்தை யாரு தெளிவ பார்த்து அந்த அதிஷ்டானமே தன்னோட ஸ்வரூபம், இந்த அகங்காரமோ மனசோ சரீரமோ நான் அல்லன்னு அப்படி யாரு புறக்கணிச்சிருக்கானோ அவன் விமுக்தன். அந்த அதிஷ்டானத்துல இருக்கிற அந்த ஸ்வரூபத்துல இருந்து பழக இந்த வேதாந்த ஸ்ரவணம். அதுக்கு ரொம்ப சுலபமா நமக்கு எப்படி அடைய முடியும் அப்படின்னா, சதா இந்த நான் யாரு அப்படின்னு உள்ள விசாரம் பண்ணிட்டே இருக்கு. நான் யாரு, நான் சொல்றேன்னு அது என்ன, அந்த அகம் அகம்னு ஏதோ ஒன்று உள்ள ஸ்புரிச்சுட்டே இருக்கே, அந்த அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன? அந்த அகம் போதத்தை விட்டுடுங்க, இந்த அகங்காரம் என்ன? இந்த நான்கிறது எங்க உதிக்கிறது, அது ஸ்பந்தனமாயிண்டே இருக்கு, அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கவனிச்சு 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 பழகணும். என்ன எண்ணங்கள் வந்தாலும், என்ன விகாரங்கள் வந்தாலும், என்ன பாவங்கள் வந்தாலும் அது பின்னால போகாம அதை பூர்த்தி பண்ண பார்க்காம இதெல்லாம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்கிறோம். கேட்கிற போது எனக்குன்னு தோன்றது. தியானம் பண்ணணும் அப்படிங்க, தியானம் பண்றவன் யாரு அப்படின்னு உள்ள தியானம் பண்றவன் யாரு? நான் தியானம் பண்றேன், தியானம் பண்ற நான் யாரு? தியானம் பண்றேன்னு அபிமானிச்சுக்கிற இந்த நான் யாரு? நான் 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 அப்படியே அந்த ஸ்பந்தனத்தை அந்த பக்கம் போக விடாம இந்த பக்கம் போக விடாம அந்த ஸ்புரிப்ப அந்த துடிப்பை மாத்திரம் கிரகிச்சுட்டே இருந்துட்டானா அது எந்த இடத்துல அந்த அகம்விருத்தி உதிக்கிறதோ அந்த இடத்துல ஹிருதயஸ்தானத்துல போய் இந்த அகம்விருத்தி அடங்கும். அந்த அகம்விருத்தி உதிக்காம அடங்குற இடத்துல அகம்விருத்தி அல்லாத இன்னொரு அகத்தை நாம தரிசனம் பண்ணுவோம். அது அகம்விருத்தி இல்ல. அகமயம் குதோ பவதி சின்வதா ஐபதத்யஹம் நிஜ விசாரணம் அகமினாசபாதி அகமகம் தயா ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரமபூர்ண சத். அது அகங்காரம் இல்ல, அது பரமபூர்ண சத், அது ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. அப்படி எவ்வளவு எண்ணங்கள் வருதோ, எவ்வளவு பாவனைகள் வருதோ அதையெல்லாம் ஒண்ணு கூட விடாம நிரந்தரம் அந்த ஹிருதயத்துல அடக்கி 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 அந்த ஹிருதயஸ்தானத்துக்கிட்ட நமக்கு ஒரு அக்ளமைட்டேஷன் என்ன சொல்லுவா, அதுக்கு வாயில வரமாட்டேங்குது, அக்ளமைட்டேஷன். அந்த அந்த கிளைமேட் நமக்கு ஒத்து வரா மாதிரி. சம்ஸ்கிருதத்தில் இருக்க போது இங்கிலீஷ் போய் எடுத்துவோம். அந்த கிளைமேட் நாம இப்போ ஒரு மலையில மேல போயிட்டோம்னாக்கா ஆக்சிஜன் கிடைக்காம ஆயிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்து கொடுத்துட்டா அங்க அந்த கிளைமேட் கூட நமக்கு ஒரு ஒரு ஒத்து போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அபிமானமா இல்லாம இதுவரை இருந்து பழகல. இப்ப அபிமானமா இல்லாம இருந்து 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 பழக 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 இந்த அபிமானத்துக்கு உண்மைங்கிற பிரமை நம்மளை விட்டு விலகிடும். அந்த விலகி விடுத்தானால் அந்த ஸ்வரூப ஸ்திதி, அதுக்குதான் சமாதின்னு பேரு. அதுக்குதான் சமாதின்னு பேரு. கிரியாந்தராசக்தி அபாஸ்ய கீட்டகோ தியாயன் யதாலிம் ஹி அலிபாவம் ரிச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேகனிஷ்டயா. நிர்விகல்பக சமாதினா ஸ்புடம் பிரம்மதத்துவம் அவகம்யதே த்ருவம் நான்யதா சலதயா மனோகதேஹே பிரத்யயாந்தர விமிஸ்ரிதம் பவேத்.
இது விவேகச்சுடாமணி. சமாதியை பகவத் பாதாள் விதிக்கிறாளே அப்படின்னு சில பேருக்கு ஒரு குவெஸ்டின். ஏன்னா பாஷ்யத்தில் எங்கேயுமே அப்படி சொல்லலை. சமாதி, மூர்ச்சா, சுஷுப்திங்கிற அவஸ்தைகள் எல்லாம் ஒரு மாதிரி அங்கங்க பேசிவிட்டான். ஆனா இங்க சமாதிங்கிறது எதை சொல்றான்னா தத்துவ தர்சனத்தையே தான் சமாதி சொல்றான். எந்த நிலையில மீதி எந்த பிரதீதிகளும் அந்த சித அனுபவத்தை மறைக்காம இருக்குமோ, நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனம் சுவாபாவிகமாயிடுத்தானா அவனுக்கு நிர்விகல்பம். அந்த நிர்விகல்ப நிலையில நான் போறேன், நான் வரேன், நான் இது பண்றேன் அப்படி இப்படின்னு இல்லாம, நான்கிறது எந்த பிரதீதி கூடயும் எந்த தாட்டு கூடயும் எந்த விகாரத்து கூடயும் கலந்துக்காம சுத்த சித் ஸ்வரூபமா நிர்மலமா ஆகாசம் போல பிரகாசிக்கிறதே, அந்த பிரகாசத்துக்கு தான் சமாதி அப்படின்னு பகவத் பாதாள் சொன்னான். அது பழகி பழகி இவனுக்கு விவகார நிலையிலையும் அது மனசுடைய உபயோகம் இல்லாமையே சித்தமாயிடுத்தானால் இவன் விவகாரம் பண்ணினாலும் கூட அந்த ஸ்வரூப பிரஜை இவனை விட்டு விலகிறதில்லை. அந்த ஸ்வரூப பிரஜைய நமக்கு விவரிச்சு தரத்துக்கு தான் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் பிரவர்த்திக்கிறது. அகங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியுமானாலும் அகம் பிரம்மம்னு தெரியல. நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், நான் வைசியன், நான் சூத்ரன், நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் வானப்பிரஸ்தன், நான் சன்னியாசி, நான் ஆணு, நான் பொண்ணு, எனக்கு கோபம் இருக்கு, காமம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, அபிமானம் இருக்கு, தூக்கம் வர்றது, பசிக்கிறது, எனக்கு சம்சார துக்கம் இருக்கு, நான் பந்தத்தில் இருக்கேன், நான் முக்தியை அடையணும், எனக்கு சாதனை பண்ணணும், இப்படியெல்லாம் தான் அந்த அகங்கார விவகாரம் இருக்கே தவிர அது அதீதமான ஸ்வரூபமா தெரியல. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகத்தான் வேதாந்தத்தை ஸ்ரவணம் பண்றோம். ஸ்ரவணம் பண்ணி இந்த அவித்யை பூரா நிரசனமாகிற வர, சந்தேகம் பூரா நீங்கிற வேற மனனம் பண்றோம். சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுத்தானா பிரதிபந்தமில்லாத ஆத்மானுபூதி ஹிருதயத்துல சிந்திக்கும். அந்த பிரதிபந்தமில்லாத ஆத்மானுபூதி தான் எல்லா வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய ஜிக்ஞாசுக்களுக்கும் லட்சியமாயிருக்கிறதுனால அந்த ஒரு நிலைய பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும். அப்படி நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம பிரவர்த்தனம் பண்றோம், அதுல பிரயத்தனம் பண்றோம். அந்த யத்னத்துக்கு நம்மளால முடிஞ்சது என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பகவத்கீதைங்கிற அந்த கீதா சாஸ்திரம் இருக்கோலையோ அதை நாம ஆசிரியிச்சுட்டு வாழ கத்துண்டாலே போறோம். கீதையை ஆசிரியிச்சுட்டு வாழ கத்துண்டாலே போறோம். அனுஷ்டானங்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் பகவத் அர்ப்பணமா பண்ணிண்டு, அது கர்மானுஷ்டானமா இருந்தாலும் சரி, பக்தி சாதனையா இருக்கக்கூடிய பகவன் நாம ஜபமோ உபாசனையோ நாம சங்கீர்த்தனமோ என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு அபிமானமோ பலேச்சையோ இல்லாம பகவத் அர்ப்பணமாவே நாம பண்ணிட்டு இருந்துட்டோமானால் வேதாந்த விஞ்ஞானம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை தான் நமக்கு பகவான் கொடுக்கணும். இந்த கடந்த 7 நாளா நமக்கு இங்க ஒரு மகா வைபவம் நடந்திருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மகாமகோபாத்தியாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவ நீங்க காத்தால பேசணும் அப்படின்னா அது இப்ப சாயங்காலமா ஆயிடுத்து. எல்லாரும் சிரவணம் பண்ணினேன். சாதாரணமான ஒரு சபை இல்லை, பெரிய பிரம்ம வித்யா சபை, மகா பண்டிதர்கள் இருக்கிற சபை. எல்லா மடாதிபதிகளும் வந்துட்டு சன்னிதானம் இந்த சந்நிதியில் வந்துட்டு போயிருக்கான். அவ்வளவு ஜிக்ஞாசுக்கள் முமுட்சுக்கள் நீங்க இருக்கேன். 5 உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சபையில யாராவது பிரவச்சனமா பண்ணி இருக்கணும் தெரியல எனக்கு. எனக்கு அந்த மாதிரி விஷயம் இல்லை. அது ரொம்ப ககனமா இருக்கிற விஷயமா இருக்கிறதுனால அப்படியே நமக்கு பகவானோட சித்தம் இவ்வளவு பேரை வச்சுட்டு அதை ஏதோ கதை பண்ற மாதிரி பண்ணியாச்சு. அது அது இனிமையும் அது உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ, உங்க புத்தியில எட்டித்தோ எட்டலையோ, அது ஒன்றும் முக்கியம் இல்லை. சிரவணம் பண்றதுக்கு இருக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தார். இவ்வளவு ஸ்ரத்தையோட இருந்து கேட்டிருக்கீர். உங்க சிரவணமே பூஜனீயமானதா இருக்கு. அதனால அந்த சிரவணத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு எந்த அந்தர்யாமி நிச்சயம் பண்ணியிருக்கோ அந்த அந்தர்யாமி உங்க வாழ்க்கையில க்ஷேமத்தை கொடுக்கும்.
ஸ்ரேயஸை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும், அதுல சந்தேகமே இல்லை. எவ்வளவோ மகான்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனான், எவ்வளவோ வைதிகள் வேதாத்தியனம் சம்பூர்ணமா பண்ணினவா, கனாந்தம் படிச்சவான், வேத பாராயணம் பண்ணியிருக்கான், உபனிஷத் பாராயணம் பண்ணியிருக்கா, பிரம்மசூத்திர பாராயணம் பண்ணியிருக்கா, ராமாயண பாகவதாதி கிரந்தங்கள் தினம் பிரதி சம்பூர்ண பாராயணம் நடந்திருக்கு. பிரஸ்தானத்திரய பாராயணம், வேத பாராயணம், சதுர்வேத பாராயணம் 200 பேரோட. இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமான, அவ்வளவு பெரிய ஒரு மகா சபை நடந்திருக்கு. அந்த சபையில நம்ம சாயங்கால வேளையில 5 உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம்னு பிரவச்சனமும் பண்ணி சமர்ப்பணம் பண்றோம். நாம இப்போ இந்த வைபவத்துல இருந்து சிரவணம் பண்ண எல்லாருக்கும் எல்லா மங்களத்தையும் பகவான் கொடுக்கணும். மேலும் மகாமகோபாத்தியாயா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், அவ தர்மபத்னி, அவ குடும்பத்தில் இருந்தவாழ அப்படி ஆனந்தத்தோட சாஸ்திரிகள் அப்பப்போ எங்க அப்பா ராஜகோபாலகனுபாடிகள் அப்படின்னு சொல்ற போது அவ அப்பாங்கிறதுனால இல்ல, சாதாரணமா எல்லாருக்கும் அப்பா பிள்ளை இருக்கா, அந்த மாதிரி பக்தி இல்லையே. அவளுக்கு இருந்த ஒரு மகா வைபவத்தை அவ எப்படி வாழ்ந்தாங்கிறத அந்த நோட்டீஸ் படிச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். இவ்வளவு மடாதிபதிகளும் வந்தது யாரோ ஒருத்தரோட ஸ்மரணத்துக்காக வந்தாங்கிறது இல்லை. அவளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிராமணன் அப்படின்னாலே ஞானின்னு தான் அர்த்தம். ஒரு பிராமணன்னாலே ஞானின்னு தான் அர்த்தம். அதுக்கு மேல ஞானினோ சன்னியாசினோ சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி அகாமகத ஸ்ரோத்ரியனா வாழ்ந்த ஒரு பெரியவர், அவரோட ஸ்மரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வைபவம் நடந்திருக்கு. அதுவும் அவளுக்கு பிள்ளையா இருக்கிறவா, அவ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவளுடைய அண்ணா ஜேஷ்ட பிராதா இங்க வந்திருந்தா, அவளும் எப்படி இருந்தா நாம பார்த்தோம். சாஸ்திரிகளுக்கு புத்திரனா இருக்கிறவர் ராமசுப்ரமணியம், அவளும் பெரிய வேதாந்த பண்டிதர். அவரும் அப்படி ஒரு பரம்பரை, இந்த மாதிரி தான் நம்ம ராஜ்யத்துல பரம்பரை இருந்திருக்கு. அது ஒரு குடும்பம்னு நமக்கு என்னவோ அது பெருசா தெரியறதே தவிர, எல்லா குடும்பங்களும் இப்படி இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சபையில இன்னமும் நிறைய பரம்பரையா இந்த எப்படி ரிஷி பரம்பரை அப்பா புத்திரன் இருந்ததோ, அந்த மாதிரி இன்னுமே ஒரு பெரிய ஒரு செட்டப் எல்லாம் இல்லாம ஓரோ குடும்பமும் ஆசிரமமா இருக்கணும். ஓரோ குடும்பத்திலையும் வேதாந்த விசாரமும் வேதாத்தியனமும் பாகவத அத்தியனமும் கீதாத்தியனமும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த சம்ஸ்காரத்தை நிலநிறுத்திட்டு போக முடியும். இல்ல ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது கூட ஒரு ஜெனரேஷன் ஆனா போயிடுறது, ஒரு 2 ஜெனரேஷன் ஆனா போயிடுறது. அப்படி இல்லாம பரம்பரையா ஸ்ருதி உபனிஷத்தே சொல்லித்து சரியா இந்த பிரம்ம வித்யை புரிஞ்சுண்டானா நாஸ்ய குலே அப்ரம்மவித் பவதி அப்படின்னு. அவனுடைய குலத்துல பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன், வேதாத்தியனம் பண்ணாதவன், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்காதவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை வேதமாதா எல்லாருக்கும் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வேதார்த்த குசுமத்தை பகவானுடைய பாதத்துல அர்ப்பணம் பண்றோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.